ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्रैरङ्गैः दुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातुः ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முண்டக உபநிஷத்தில் இரண்டாம் முண்டகம், இரண்டாவது கண்டம், 9வது மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் கடந்த சில வாரங்களாக வகுப்பில் நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். எவரொருவர் காரண காரியமாகவும் சத்திய மித்தியாவாக இருக்கக்கூடிய ஏக அத்வைதீகமாக இருக்கிற பிரம்மத்தை ஒருவர் உள்ளபடியே புரிந்து கொள்கிறாரோ, திருஷ்டே பராவரே, எவ்வாறு அவர் திருஷ்டம்னா பார்த்து கொள்ளு, உள்ளபடியே பார்க்கிறாரோ, அறிகிறாரோ, கண்டு கொள்கிறாரோ, தஸ்மின் அவருக்கு இந்த 3 உத்தரவாதங்களும் அது சொல்லியது. அதில் இருக்கக்கூடிய இந்த ஹிருதய கிரந்தி எவ்வாறு நமக்கு நலிவுறுகிறது என்று நாம் பார்த்தோம். சர்வ சம்சயா என்று சொல்லக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் எப்படி நமக்கு இதனால் நீங்குகிறது என்று நாம் பார்த்தோம். அதற்காக வேண்டி சில மனனம் செய்தோம். நம்முடைய அத்வைத வேதாந்தத்திற்கு முரண்பாடான கருத்து இருக்கக்கூடிய மாற்று கருத்துகள், முரண்பாடுங்கிறது மாற்று கருத்துகள், ஆல்டர்னேட் ஐடியாஸ், ஒரே வேதத்தையே அடிப்படையாக கொண்டு அவர்கள் வேறு விதமாக விளக்கம் சொல்கிறார்கள். அப்படி சொல்லும்போது விசிஷ்டாத்வைதம், துவைதம் போன்றவைகள் தோன்றுகின்றன. அல்லது புத்த மதம் போன்றவர்கள் நம்ம வேதத்தையே மறுப்பு சொல்பவர்கள் சொந்தமாக அவர்கள் கற்பனையில் சிலதெல்லாம் உற்பத்தி செய்து கொள்கிறார்கள். அதே போல் சில தரிசனங்கள் நியாயம், வைசேஷிகம் போன்றதும், பூர்வ மீமாம்சம் போன்றதும், சாங்கியம், யோகம் போன்ற மற்ற தரிசனங்களும் எவ்வாறு ஆத்மாவை பார்க்கின்றன, எவ்வாறு கடவுளை பிரம்மத்தை பார்க்கின்றன, எவ்வாறு ஜீவனை அவர்கள் கற்பிக்கிறார்கள், மோட்சத்தை பறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது சில வேறுபாடுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வேறுபாடுகளெல்லாம் பார்த்து அவை உண்மையல்ல, அவை சரியான முறையல்ல என்று நாம் சரி செய்து கொள்வது மனனம் என்று சொன்னேன். அந்த மனனம் செய்ய செய்ய நம்முடைய சொந்த கருத்தாகிய, அதாவது நாம் கொண்ட பக்கமாகிய அத்வைத வேதாந்தத்திற்கு பலம் கிடைக்கிறது. நாம் அறிந்து கொண்ட உண்மை உண்மைதானா என்கிறது நமக்கே தெளிவு பெறுகிறது. அதுக்கு மனனம் செய்வது முக்கியம். இந்த 3மே சிரவணம், மனனம் என்று நம்ம பார்த்தோம். மனத்தை பார்த்து முடித்தோம். இப்போ நம்ம 3வது நிதித்தியாசனம் என்கின்ற ஒரு ஞான சாதனத்தை பார்க்கணும். மோட்சம் அடைவதற்கு ஞானம்தான் வழி. யோகம் போன்றவைகளோ, கர்மம் போன்றவைகளோ, பக்தி போன்றதிலோ தேவைதான். அவை மனதை பக்குவப்படுத்தி தயார்படுத்தி தான் தருமே தவிர மோட்சத்தை தராது. மோட்சத்தை தருவது ஞானம் மட்டும்தான். அப்போ ஞானத்திற்கு அதிகாரியாக ஆவதற்கு வேண்டிய தகுதியை அவைகள் தருகின்றன. ஒருவன் ஞானத்திற்கு அதிகாரி ஆகிவிட்டால் கர்மத்தை செய்ய வேண்டியதும் இல்லை, பக்தி செய்ய வேண்டியதில்லை, யோகம் செய்ய வேண்டியதில்லை, வேறு ஏதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த தியானம் போன்றவைகளோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் அதை செய்து கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கு இன்னும் பக்குவம் வரவில்லைன்னு அர்த்தம். அது செய்யக்கூடாததுன்னு நான் சொல்லலை. ஒருவேளை அது உங்களுக்கு தேவைப்படும் என்றால், ஏன்னா அன்றாடம் நமக்கு உடம்பை நாம் குளிக்கிறோம். ஞானி என்று தன்னை உணர்ந்து கொண்டவன் எப்படி இருந்தாலும் குளிக்கணும்ல, பல் தேய்க்கணும், சாப்பிடணும்ல. அந்த காரியங்கள்லாம் கர்மந்தான், அதை செய்து தான் ஆகும். அது உடல் தூய்மைக்கு. மன தூய்மைக்கும் சில காரியங்களை செய்து தான் ஆகணும். மன தூய்மை அடைஞ்சதுனால தான் அவன் ஞானியாக இருக்கிறான். இருந்தாலும் ஒரு பாத்திரத்தை தொடச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ மன தூய்மைக்கு அவன் என்ன செய்யணும்னா திரும்ப திரும்ப இந்த வேதாந்த விஷயத்தையே சிந்திக்கணும். அதற்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு தடை இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த சமயத்தில் யோகம் போன்றதோ தியானம் போன்றதெல்லாம் நம்ம செய்யலாம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த நிதித்தியாசனம் என்பதும் ஒரு தியானம் தான். இப்போ தான் சொன்னீங்க தியானம் இதுக்கு வழி இல்லைன்னு. ஞானத்தை அடைவதற்கு தியானம் தேவையில்லை, ஆனால் தியானம் உதவாது. ஏன்னா அது மனதை பக்குவம் தான் படுத்தும். நிதித்தியாசனங்கிறது தியானம்தான்.
அப்போ இப்போ என்ன செய்கிறீங்க? ஞானம் பெற்ற பிறகு செய்கின்ற தியானத்திற்கு நிதித்தியாசனம்னு பெயர். அப்போ ரெண்டுமே தியானம் தான். ஒன்று ஞானம் பெறுவதற்கு முன்பு செய்கின்ற தியானம், அது வந்து உபாசனம் அப்படின்ட்டு பேர். ஞானம் பெற்ற பிறகு நாம் திரும்பவும் அதே தியானத்தை அமர்ந்து உட்கார்ந்து செய்யும் பொழுது, சமாதிக்கு செல்லும் பொழுது அதற்கு நிதித்தியாசனம் என்று பெயர். இந்த வேறுபடுத்தி நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். உபாசன கர்த்தாக்கள் என்ன செய்வார்கள்? ஞானத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, தியானத்திலேயே எனக்கு ஞானம் கிடைக்கும்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய ஆல்டர்னேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சில பேர் அதனாலே 15 வருஷம் 20 வருஷம் தியானம் கிளாஸுக்கே அட்டன் பண்ணுறாங்க. எதுக்கு அட்டன் பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கிறதுக்கு தியானம் பண்ணால் எப்படி ஞானம் கிடைக்கும்? ஞானங்கிறது அறிவு. எதை பற்றிய அறிவு? உன்னை பற்றிய அறிவு. நான் என்பதிலே உனக்கு கூடிய சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகம்தான் சம்சயா. நான் என்பது என்ன என்பது பற்றி நமக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு புரிதல் இருக்கிறது. இப்போ நான் என்பதிலே ரெண்டு இருக்கிறத நம்ம வந்து சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒன்று அகங்காரம், இன்னொன்று அகம். அகம் என்பது ஆத்மா, அகங்காரம் என்பது ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பு. அது சிதாபாசம் என்று சொல்லுவோம், பிரமாத்ரு என்றும் சொல்லுவோம். அது அகங்காரமாக இருப்பதனால அது வந்து கேவலமோ, அது தப்போ, அது வந்து வேண்டத்தகாததோ, அது அழிக்கணும் அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அது அகம்தான், என்னுடைய நிழல். அது ஆத்மாவினுடைய அறிவு பிரகாசம், ஞான பிரகாசம், போதஸ்வரூபம். அது மனதில் படும் பொழுது அதற்கு ஒரு அறிவுணர்வு உண்டாகிறது. அந்த அறிவுணர்வுக்கு நாம் வந்து அகங்காரம்னு பேர் வச்சுருக்கிறோம். என்ன விஷயம்? அது தோன்றுகின்ற இடம் மனமாக இருக்கிறதுனால மனதின் குணத்தை எல்லாம் எடுத்துக்குது. மனதின் குணம் என்ன? அதற்கு அளவுடையது. நான் செத்துடுவேன், இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்கிறேன், உடம்பை விட்டு வெளியே நான் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆத்மாவோ எங்கும் நிறைந்திருப்பது, அழியாதது, ஞானஸ்வரூபமானது. ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு மனதில் பட்ட உடனே மனதில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு ஆத்மாவுக்கு என்ன ஒரு சங்கடம் ஏற்படுதுன்னா, நான் விழுகிறேன்ற சின்னதாக இருக்கிறதுனால நான் இங்கே தானே பிறந்தேன், மனசுலேருந்து தான் நான் வந்தேன். ஆனால் அந்த வந்த வழி வந்து ஆத்மான்னு அதுக்கு தெரியாது. அந்த அறியாமையின் காரணமாக தன்னுடைய பூர்வீகம், நம்முடைய இருப்பிடம் மனம் என்று நினைத்து கொண்டு, இதுதான் அறியாமைன்னு சொல்கிறோம். ஆத்மாவாக இருந்த தன் மீது ஆத்மாவல்லாத மனதை சாற்றிக்கொள்கிறது. நான் தான் மனசு அப்படின்னு சொல்லுது. பாவமாக இருக்குது. ஆத்மாவுக்கு இந்த கதியா? ஆத்மாவுக்கு அந்த கதி வரல. அந்த ஆத்மாவுடைய பிரதிபலிப்பு இந்த மனதில் தோன்றுகின்றது. அந்த மனதில் ஏற்படுகின்ற ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பும் அந்த கரணமும் சேரும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு அறிவு, அதுக்கு பேர் அகங்காரம். இந்த அகங்காரமும் அகமும் நமக்கு பிரித்தறிகின்ற விவேகத்தை நாம் வந்து முன்ன பார்த்தோம். இந்த அகங்காரங்கிறது அகங்கிறதுக்கு வேறானது. எப்படி அப்படின்னா, கனவில் அது வேறு மாதிரி இருக்குது, நனவில் அகங்காரம் வேறு மாதிரி இருக்குது, தூக்கத்தில் அகங்காரமே இல்லை. அப்போ எது ஒன்று தோன்றி தோன்றி மறைகிறதோ, ஒன்று இன்னொன்றை நான் இல்லைன்னு சொல்லுதோ. கனவுல இருந்தவன் நான் இல்லைன்னு இப்போ சொல்கிறோம் இல்லை? நிச்சயமாக கனவுல இருந்தவன் நான் இல்லைன்னு தானே சொல்கிறோம். அப்போ நான் இல்லை நானே சொல்கிறேன். அப்போ அந்த நான் எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? கனவுல இருக்கிற நானுக்கு நனவுல இருக்கிற நானை பற்றி ஒன்றுமே தெரியல. அப்போ இவனை மறுக்கிறான், அவன் இவனை மறுக்கிறான். ரெண்டு பேருமே தூக்கத்தில் காணாமல் போயிடுறாங்க. இப்போ இவங்களை நானுன்னு சொல்கிறது வந்து அறியாமை. இந்த மூன்றையும் நான் அறிகின்றதுனால அறிகின்ற நானாகத்தான் ஆத்மா இருக்க முடியும் என்றது நம்ம இந்த அவஸ்தாத்திரய விவேகத்தின் மூலம் இந்த அகம் என்பதை நம்ம எப்படி பாகுபடி தறிவது என்று நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்ட அகமும் அகங்காரமும் கலந்திருப்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு அகங்காரத்தை அகன் மீதும் அகத்தை அகங்காரத்தின் மீதும் அத்தியாசம் செய்கின்ற அந்த அறியாமையினால் என்னென்ன துன்பங்கள் இருப்பதெல்லாம் பார்த்தோம். அதையெல்லாம் நாம் வந்து ஹிருதய கிரந்தி என்று பெயர் வைத்து இந்த ஞானத்தின் மூலம் திருஷ்டே பராவரே என்ற அந்த ஞானத்தின் மூலம் அகத்தையும் அகங்காரத்தையும் பிரித்தறிந்து கொண்டோம். இப்போது அகங்காரத்தை நம்ம அழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அழிக்க வேண்டியது இல்லை இல்லையா? ஏனென்றால் நாம் அகங்காரத்தை நாம் உண்மை என்று நினைக்கும் பொழுது அகங்காரத்தினுடைய தன்மையெல்லாம் நமக்கு ஆகிறது. இப்போ அகங்காரத்தை என்ன நினைக்கிறேன்? உண்மைன்னு நினைக்கல, பொய்ன்னு நினைக்கிறேன். இந்த பொய்யான அகங்காரத்தை எனக்கு எப்படி பொய்யாது எனக்கு ஏமாற்றும்? அதில் வருகிற துன்பங்கள் பொய் தானே. அகங்காரமே பொய்னா அதனுடைய தலைவலியோ காய்ச்சலோ அதனுடைய இன்ப துன்பங்களோ சம்சாரித்துவமோ எல்லாமே பொய்யாக தானே போயிடும். அதனால் பொய்யான இந்த அகங்காரத்தை கொண்டு நான் அஞ்ச வேண்டியதில்லை. நான் பயம் தெளிந்து அபயத்தில் இருக்கிறேன். அது பேர் அகம். அப்படின்னா அகங்காரம் இனிமேல் உங்களுக்கு தொந்தரவே தராதாங்க. அது எதனா பண்ணிட்டு போகட்டும். அது இல்லாத பொருள், நான் அல்லாத பொருள்.
எத்தனையோ உடம்புக்குள்ள அகங்காரம் இருக்குது, அங்கே என்னென்னவோ நடக்குது, அதெல்லாம் நான் கவலைப்படுறது இல்லை. அதுபோல் இந்த உடம்பில் நடக்கின்ற அகங்காரமும் நான் கவலைப்பட மாட்டேன். இது மட்டும் எனக்கு வசதியானது. அப்போனா இந்த அகங்காரத்தை நான் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய அகங்காரத்தை உங்களுதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னுடைய அகங்காரமும் எனதில்லை, உங்களுடைய அகங்காரம் உங்களுது இருந்தால் இருந்துட்டு போகிறது, என்னை பற்றி அக்கறை இல்லை அப்படின்ற ஒரு தெளிவான நிலையில் நாம் வாழ்கின்றோம். அப்பொழுது தான் இந்த ஹிருதய கிரந்தி நமக்கு போகிறது. அதுக்கப்புறம் சர்வ சம்சய என்று சொல்லக்கூடியதில் எப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்கிறது என்று, ஆத்மாவை பற்றி மற்றவர்கள் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உடம்புதோறும் ஆத்மா இருக்குதுங்கிறாங்க, ஆத்மா ஜடம் என்று சொல்கிறார்கள், பொருளிலிருந்து ஆத்மா உண்டாகுதுங்கிறாங்க, அறிவற்ற துகள்கள் ஒன்றா சேரும்போது அறிவு வந்துடுகிறது அப்படிங்கிறாங்க. அது உதாரணம் சொல்லுவாங்க, பாக்கு வெத்தலை சுண்ணாம்பெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு சிவப்பு உண்டாகுது. அதுபோல் இந்த துகள்கள் இருக்குது அப்படின்னு நியாயம்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க சொல்கிறாங்க, சில அறிவுடைய துகள்கள் அறிவற்ற துகள்களும் சேரும் பொழுது அங்கே அறிவு உண்டாகும், அது பேர் ஆத்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த சம்ஹதம்ங்கிறாங்க. வைசேஷிகள் அந்த துகள்களை அணுன்னு பேர் வைக்கிறாங்க. அணுக்கொள்கை உடையவர்கள் இவங்களையெல்லாம் நம்ம அவங்களுக்குள்ளே அவங்க தோக்கடிச்சுக்கிறாங்க. தோக்கடித்து கடைசியாக நிற்கிறவன் யார் அப்படின்னு சொன்னால் இந்த விசிஷ்டாத்வைதமும் துவைதமும் தான். அவங்களே நம்ம புத்தர்களை தோற்கடிப்பது மூலம் புத்தரை அழிச்சிட்டோம்னு சொன்னால் எல்லாமே அழிந்து போனதாக சமம். இதையெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இப்போது ஞான சாதனத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சிக்கு போகும்பொழுது, ஞான சாதனம் இதில் 3 இருக்கிறது. ஒன்று சிரவணம், இது வகுப்பை கேட்பது. யூடியூப்பில் தொடர்ந்து நாம் இந்த முண்டக உபநிஷத்தை திரும்ப திரும்ப கேட்பது சிரவணம். ஏன் திரும்ப திரும்ப கேட்கணும்? நமக்கு சந்தேகம் நீங்கணும் இல்லையா? அப்போ பிரமாண சந்தேகங்கள் நீங்கணும். பிரமாண சங்கியம்னு சொன்னேன். அந்த பிரமாண சம்சயம் அல்லது சந்தேகங்கள் நமக்கு நீங்கும் வரை சிரவணத்தை நாம் தொடர்ந்து நடத்தணும். அதுக்கப்புறம் மனனம் செய்யணும்னு சொன்னோம். தன் கருத்தை வலியுறுத்தவும் பிறர் கருத்தினுடைய வலிமையை குறைப்பதற்கும் தன்னதை உறுதி செய்வதற்குள்ள இந்த மனனம் என்கின்ற ஒரு அபியாசத்தையும் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. இதையும் நாம் பார்த்துட்டோம், விளக்கிட்டோம். 3வது நிதித்தியாசனம். இது தியானம். இதில் 2 விதமான நிலைப்பாடுகள் நாம் தியானம் செய்யலாம். இந்த நிதித்தியாசனத்துக்கு ஞான நிஷ்டா என்றும் பெயர். நிஷ்டை என்பதை நாம் பொதுவாக தூக்கத்துக்கு சொல்லுவாங்க, அவர் நிஷ்டையில் இருக்கிறார். அல்லது ஒரு யோகி சமாதியில் இருந்தார்னா ஞான நிஷ்டையில் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். நிஷ்டை என்றால் ஒரு பாகுபாடற்ற நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். நிஷ்டை என்பது அந்த அர்த்தம் அல்ல. நிஷ்டைன்னா வாழ்க்கை முறை. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிறோம்னா, நிற்க அதற்கு தக என்றால் நிதித்தியாசனம் செய்கன்னு அர்த்தம். அவர் கற்க கசடரங்கிறதெல்லாம் நமக்கு எந்த தமிழ் பாடம், இங்கிலீஷ் பாடம், சயின்ஸ் பாடத்தை அவர் சொல்லலை. அவர் காலத்தில் வாழும்பொழுது வேதாந்த பாடம் தான் எல்லாருமே பாடம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஞானம்னே பேர். மீதியெல்லாம் ஞானம்னே எடுத்துக்க முடியாது. அவங்களுடைய அந்த குருநாதர்கள்லாம் அப்போ வேறு. சத்குருவோடு சேர்ந்து இந்த வேதாந்த ஞானத்தை பெற்று ஆத்ம வித்யாவை தெரிந்து கொள்வதற்கு தான் அவங்க கற்க என்ற மீனிங்கில் அவர் சொல்கிறார். மற்ற எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லைனா கசடர நிற்கதற்கு தகதங்கிறது சொல்லும் பொழுது நாம் இங்கே பார்க்கின்ற சிரவண மனன நிதித்தியாசனம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ நிஷ்டை என்பது வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம். எப்படி வாழ்ந்திருப்பீங்க? அகங்காரத்தை நான் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரியும். நாமல் அந்த நிலை கடந்து தான் இப்போ வந்திருக்கிறோம். அகங்காரத்தை நான் என்று, அதாவது அகங்காரங்கிறது மனதை நான் என்று அபிமானம் செய்கின்ற நான். மனதை நான் என்று அபிமானம் பண்ணுகின்ற ஆத்மா, உடம்பை நான் என்று அபிமானம் செய்கின்ற ஆத்மா, அல்லது புலன்களை நான் என்று அபிமானம் செய்கின்ற ஆத்மா எப்படி வாழ்ந்தது என்று நமக்கு தெரியும்.
இப்போ அந்த அபிமானங்களையாம் விட்ட பிறகு அகம் மட்டும் தூய்மையாக அகங்காரத்தை தவிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறையை நாம் நிதித்தியாசனம்னு சொல்கிறோம். நிஷ்டா என்பதை இன்னொன்று சொல்லலாம், இங்கிலீஷில் கமிட்டட் லைஃப். குறிப்பிட்ட வாழ்க்கை முறைக்கு நாம் ஒப்படைச்சிட்டது, இனிமேல் அதிலிருந்து விலகப் போவதில்லை. இதை எப்படி நம்ம செய்ய போகிறோம், இதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம். ஞான சாதனத்தில் முக்கியமானது நிதித்தியாசனம். சிரவணத்தில் நாம் பிரமாண சங்கியங்களை நீக்கணும், மனநத்தில் நம்மக்கிட்ட பிரமேய சங்கியத்தை நீக்கணும். இதெல்லாம் நம்ம போன வகுப்பிலே பார்த்துட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணோம், பிரதிபாவனத்தை பற்றி மாற்ற பார்க்குறோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பிரதிபாவனம். பேர் ரொம்ப கஷ்டமாக தெரியலாம், அது தமிழில் சொன்னால் பழக்க தோஷம்னு அர்த்தம். இப்போ நாம் கொஞ்சம் நம்முடைய மனதை பற்றி கொஞ்சம் முழுக்க தெரிஞ்சுக்கலாம். மனித மூளை அப்படி இருக்குது. இது சிறுமூளைங்கிறோம், செரபெல்லம். இது பெருமூளை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கார்டெக்ஸ் சொல்கிறோம், செரிபிரல் கார்டெக்ஸ். பெருமூளை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேர் தான். இந்த பெருமூளை இவ்வளோ ரொம்ப பெருசாக இருந்தாலும் அது பெருமூளை. இங்கே நம்ம நடுவில் சிறுமூளைன்னு ஒன்று சொல்கிறோம், இது செரிபெல்லம். இங்கே நடுவில் இருக்கிறது தலாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பான்ஸ் அப்படின்பாங்க. அந்த பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது நீளமாக செல்லக்கூடிய இது இந்த சுஷுப்னா நாடி அல்லது தண்டுவடம் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்பைனல் கார்ட். ஓகே, இந்த பகுதி இதுதான் மூளை. பூச்சிகளுக்கு ரொம்ப பாம்பு போன்ற கீழ் பிராணிகள், ரொம்ப எளிமையான பிராணிகள் இருக்குது இல்லையா, பாம்பு கீழே இருக்குது. பறவை கூட நான் கொஞ்சம் பரவாயில்ல. பாம்பு, ஆமை, முதலை, டைனோசார்ஸ் எல்லாம் படித்தோமே, அந்த மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் இதுதான் மூளையை. கலருக்கு போயிடலாம் காட்டுறதுக்கு. இந்த பகுதி தான் அவங்களுக்கு மூளை. பரிணாமத்தில் பறவையாக நம்ம வளர்ந்து மாறி அல்லது பசுக்களாக நாம் வந்த உடனே இந்த பகுதி கொஞ்சம் வீங்கி பெருசாகி இந்த மூளை உண்டாச்சு. அப்போ இதை நம்ம ரெப்டிலியன் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெப்டைல்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஊர்வனை. அதனுடைய மூளை இவ்வளோ தான். அதனுடைய தலை எவ்வளவோ பாம்பு தலை இருக்கோ அதுக்குள்ளே மொட்டு மாதிரி நிற்கும். அதுக்கு மேலே இந்த பசுக்களோ பறவைகளோ வரும்போது தலை கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம். அந்த தலைக்குள்ளே இது கொஞ்சம் மலர்ந்து இருப்பதனால நாம் இதை நம்ம மம்மேலியன் பிரெயின் அப்படிங்கிறோம். இது பாம்பு மூளை, இது பசு மூளை, மம்மேலியன் பிரெயின். இது தான் ஹியூமன் பிரெயின், மனிதனுக்குன்னு உண்டாச்சு. இது எதுக்கு எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பெருசாக மலர்ந்துருக்குது? இதனால தான் பிரசவத்துக்கு நம்ம நர்ஸு தேவைப்படுறாங்க. ஆடு மாடுகள்லாம் தானாக பிரசவம் பண்ணிடுது, அதுங்களுக்கு யாருமே அசிஸ்டன்ட் பண்ணுறதில்ல. அது வாட்டு பெற்று போட்டுருக்குது, 1 2. எலி ஒரு சமயத்தில் 6 போடுது, பன்னி சில சமயம் 10 போடுது, பாம்பு முட்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அதுங்களுக்கு அந்த மூளையினுடைய தலையினுடைய அளவு ரொம்ப, உடம்பு தான் ரொம்ப பெருசு, தலை ரொம்ப சிறுசு. இனவிருத்தியும் உடல் விருத்தியும் தான் அதுக்கு முக்கியம். நமக்கு இனவிருத்தியும் உடல் விருத்தியை தாண்டி நமக்கு கலாச்சாரம், மொழி, வேதாந்தம், மோட்சம்லாம் இருக்குது. அதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது இந்த பிரெயின். நாம் இப்போ இதை பார்க்கும் பொழுது இந்த பாம்பு போல் இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு என்ன தான் மனசில் நடக்கும்? ஏதாவது பெருசாக யோசிக்குமா? ஆகாயம், வானம், நம்மளை படைத்தவங்க யார், இறைவன்,
இப்போ மழை வருமா வராதா இதெல்லாம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதுக்கு என்ன தெரியும்? எனக்கு பசி தாகம் தான் தெரியும். அப்போ இப்போவும் நமக்கு பசி தாகம் எங்கே? இங்கே தான் நடக்குது. நம்ம மனிதனாக மாறினதால் பாம்பாக இல்லைன்னு நினச்சிக்காது. நம்ம மூளையில் ஒரு பகுதி பாம்பு மூளையும் இருக்குது நம்மக்கிட்ட. நம்மக்கிட்ட இன்னும் பசு மூளையும் இருக்குது, மனித மூளையும் இருக்குது. எங்கே நம்ம பல பேர் இங்கே பாம்பு மூளையிலே இருக்கிறாங்க. பசி தாகம் மட்டும் உணர்கின்ற ஏரியா. அதுக்கு பசி இருக்கணும், தாகம் இருக்கணும், இனவிருத்தி செய்யணும். அப்போ அடிப்படையான இருக்கக்கூடிய பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம். ஏன் அது இன்ஸ்டிங்க்ட் சொல்கிறோம்? நமக்கு இன்ஸ்டிங்க்ட், அதுங்களுக்கு பேசிக் நாலேஜே அதுதான். நமக்கு அது பேசிக் இன்ஸ்டிங்க்ட்ன்றோம், உள்ளார்ந்த அறிவுன்னு. நம்மக்கிட்ட தற்காப்பு சக்தி இருக்குது. எவ்வளோ தான் ஒரு பெரிய தைரியசாலி இருந்தால் கண்ணு முன்னாடி அதை கல் வந்துன்னா கண்ணு முடிக்குவாங்க. என்ன சார் இவ்வளோ பயந்துக்கிறீங்க அப்படின்னு. அது இயல்பான ஒரு நிழல் தானே. இப்போ நான் கூட ஆழ்ந்து உட்கார்ந்து படிக்கும்போது யாரை பின்னாடி வந்தால் திடுக்கிட்டுடும் உடம்பு. அப்போ நீங்கள் கூட ஒரு சங்கடப்படுவோம், ஐயோ இப்படி பயமுறுத்திட்டுமே அப்படின்னு. உடம்பு தானாக அது வேலை செய்யும். இது காரணம் நம்ம மூளை நம்மளே கேட்காமலே அது பாட்டுன்னு செய்யக்கூடியது, நம்ம அனிச்சையாக செய்கிறது. இது பசி தாகம் இனவிருத்தி. இந்த பசுக்கு வந்த உடனே கொஞ்சம் உணர்வுகள் வருது. இந்த உணர்வுகளில் பயம், அதுக்கப்புறம் அன்பு, பாசம், பால் ஊட்டணும் அப்படின்லாம் தோணும். தன்னுடைய முட்டை, தன்னுடைய குஞ்சுகள், தன்னுடைய இனங்கள் கொஞ்ச நாளாவது பார்க்கணும் இல்லை. அந்த பாசம், பந்தம், அன்பு, கூட பொறாமை, அப்புறம் பேராசை, இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. இதுக்கு மொழி வேணுமா? அதனால் இவங்களுக்கு மொழி இல்லாதவங்களுக்குலாம் இது இருக்குது. இதுக்கு மொழியே தேவையில்லை. எல்லா கோபத்துக்கும் மொழி என்ன வேணும்? ஒன்றும் தேவையில்லை. பொறாமைப்படுறதுக்கு என்ன வேணும்? இன்னொருத்தர் பெருசாக இருந்தாலும் அவங்ககிட்ட செல்வம் அதிகமாக இருந்தாலும் அறிவு இருந்தாலும் போதும். இன்னொரு பசுக்கு அதிகமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் அது கொஞ்சம் யோசிக்க தான் சொல்லும். கிட்ட அது முட்டும். நாய்களுக்குள்ளே அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு நாயை கொஞ்சம் நேரம் இன்னொன்று பக்கத்தில் நிற்கும். ஓரளவுக்கு கொஞ்சமாக இருக்குது, நாம் அது கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் இங்கே தான் முகிழ்கிறது. இந்த தலாமஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அடிப்படையான இது உணர்வு மயமான பகுதி. இது தான் முக்கியம். இது உணர்வு. இது நமக்கு வேண்டியதில் பசி தாகம், இது மிருக இச்சைனே வச்சிடலாம் அந்த அளவு. இப்போ இவங்களுக்கு என்ன வேலை? இது அறிவு. இதுக்கு மொழி வேணும். மொழி இல்லாமல் இந்த அறிவு வேலை செய்யாது. ஏதாவது ஒரு லாங்குவேஜில் தான் நீங்கள் திங்க் பண்ண முடியும். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ்ஸு பிடிச்சோ அல்லது ஏதோ வழி வரும்போது மனசுக்குள்ளே ஒரு ட்ராக்கு நீங்கள் பிளான் போட்டிங்க இல்லையா? இப்படி போய் அப்படி போய் இதை பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. இதுக்கெல்லாம் ஒரு படத்தை நீங்கள் மனக்கண்ணில் பார்க்கலாம், ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் மொழியும் பண்ணலாம். மொழியும் உருவமும் தேவைப்படுது. இதுக்கு உருவம் தேவையா? கோபத்துக்கு என்ன உருவம் இருக்குது? இது ரூபமாற்றது. அப்போ இது ரூப மனம், நாம ரூபமான இருக்கின்ற மனம். இது உணர்வு மயமான மனம். அதனால் இதை நம்ம அறிவு பகுதியை நம்ம என்ன பண்ணுறோம்? புத்தி அப்படின்னு பேர் வைப்போம். இதுக்கு பேர் மனம்னு பேர் வைப்போம். மனம் அப்போ எப்படிப்பட்டது? இப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். மனம், புத்தி. மனதுக்கு டெஃபினிஷன் சங்கல்ப விகல்பம் அப்படின்னு சொல்கிறோம். சங்கல்ப விகல்பமாத்மிகம் அப்படின்னு பேர். இது நிச்சயாத்மிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாடர்ன் சயின்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம போக வேண்டாம். நமக்கு நம்ம மனசை நம்ம பழக்கணும், நம்ம மனசை திருத்தணும். மனதில்லாத தான் வாழ போகிறோம். நிஷ்டை நமக்கு வேணும். அறிவு கொடுத்தாச்சு, அறிவுப்படி நம்ம வாழணும். அப்போ மனசு தானே நம்ம பயன்படுத்தி ஆகணும். இப்போ மனதில் துணை இல்லாமல் இந்த ஞானம் எப்படி வேலை செய்யும்? மனதை நம்ம தொலைக்க முடியாது, அழிக்க முடியாது. அதனால் மனதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போ நிதித்தியாசனம் செய்வதற்கு ஈஸியாக இருக்கும். இதனால் மனதை நாம் நம்முடைய வசதிக்காக சங்கல்ப விகல்பமாக இருக்கக்கூடிய மனம் இது உணர்வு மயமானது, இது அறிவுமயமானது. இந்த எழுத்து பரவாயில்லையா? ப்ளூ கலர் மாற்றிக்கலாமா?
இந்த இது அறிவு ரூபமாகவும் இது உணர்வு ரூபமாக இருக்குது. இது மொழி தேவைப்படும், இதுக்கு மொழி இல்லை. அது என்ன சார் சங்கல்ப விகல்பம் அப்படின்னு கேட்கலாம். சங்கல்ப அப்படின்னா இதை நான் செய்வேன், இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசையை உண்டாக்கும். சில செயல்களுக்கு முதல்ல நமக்கு ஒரு எண்ணம் தான் தோன்றும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாமே, யாரோ சொன்னாங்களே, யாரோ ஒருத்தர் அப்படி பேசுகிறாரே அப்படின்ற முதல்ல ஒரு எண்ணம் உண்டாகும். அது அப்போயே மறந்து போயிடும். அது முதல் நிலையில் சில சமயம் அது மறந்து போயிடும். சில சமயத்தில் நம்முடைய பூர்வ ஜென்ம வாசனையினால் அல்லது பகவானுடைய கிருபை இருக்கிறதுனால நம்ம இந்த பிறவிலே நம்ம அது அடைஞ்சே ஆகணுங்கிற பிராரப்தம் இருப்பதனால, புண்ணியம் இருப்பதனால மறுபடியும் அது எண்ணம் வரும். அது என்ன 2வது தடவை வரும்பொழுது நம்ம உதாசீனம் பண்ண மாட்டோம். மறுபடியும் சரி இதை தான் போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு. அப்புறம் இது கஷ்டம், அது கஷ்டம், இந்த நிலைமை அந்த நிலைமைன்னு 4 பக்கத்தும் பார்க்கும்பொழுது அதுவும் ஓடி போயிடும். 2 தடவை வந்ததுனால 3வது தடவை கட்டாயம் அது வரும். அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு புண்ணியம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிடலாம், இப்படியே தள்ளி போட வேண்டாம். என்றைக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி 4 பேரை கேட்குறோம், எங்கே இருக்குதுன்னு அட்ரஸ் எடுத்து கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இது என்னன்னைக்கு நடக்கும்னு தெரியணும். அப்புறம் இதுக்கு எதாவது ஃபீஸ் கேட்பாங்களா, உள்ளே போகலாமா, வரக்கூடாதா, இது மாதிரியான எல்லா விசாரணையும் நம்ம செய்து முடியும் போது அந்த எண்ணம் வலுவாகிட்டே இருக்குது. இது தான் சங்கல்பங்கிறோம். இந்த சங்கல்பம் முற்று பெற்று அது செயல் வடிவத்தில் ஒரு நாள் வந்துடுச்சுன்னா அப்போ அது சங்கல்பம்னு சொல்ல மாட்டோம், அது நிச்சயம் ஆகிடும். அப்போ சங்கல்பங்களை தான் மனசு உண்டாகுது. அது நிச்சயமாகும்போது அது புத்தி சொல்லுது, இத்தனை தடவை யோசனை பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நச்சரிப்பு தாங்காமல் இந்த புத்தி என்ன சொல்லுது, போயிட்டே வந்துட்டா போதும் அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடுது. இல்லைன்னா அந்த எண்ணம் நம்மளை இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுமோ, பொருள் வாங்கணுமோ, அதை செய்யணும் இதை செய்யணும், ஆயிரக்கணக்கான நம்ம எண்ணங்கள் வருது. அத்தனையும் சங்கல்பங்களாகவே இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது சத்தியமாகணும் இல்லையா, அப்போ பேர் அது சத்திய சங்கல்பம்னு பேர். சத்திய சங்கல்பங்கிறது என்னென்னா மற்றவங்களுக்கெல்லாம் சங்கல்பங்கள் தோன்றும், மறைஞ்சிடும். ஆனால் யார் இந்த வேதாந்த பாதைக்குள்ளே நுழைந்து இந்த ஞான திருஷ்டிக்கு வந்துட்டாங்களோ அவங்களுடைய சங்கல்பங்கள்லாம் நிறைவேறிடும். ஏன்னா அவங்களுக்கு விகல்பம் கிடையாது. அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அது போட்டு பார்க்காது. இந்த நிச்சய புத்தி அவங்களுக்கு வளர்ந்துருப்பதனால மனம் சங்கல்பம் பண்ணோடனே அது நிச்சயம் பண்ணிக்கும், இல்லைன்னா தூக்கி போட்டுடும். மனம் அப்படி நிச்சய புத்தி வலுக்குன்னா என்ன பண்ணுவோம், சங்கல்புக்கு அப்புறம் விகல்பம் வரும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம், விசாரிச்சுக்கலாம். அன்றைக்கி ஏதாவது பார்க்குறோம், அந்த கோயம்புத்தூர் போகிற வழியாக இருந்ததுன்னா அந்த இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட் வச்சுக்கோ. அப்போ அது விகல்பம் வந்துடுது. இப்போ ஞானம் வந்தவனுக்கு என்ன பண்ணுவான், சங்கல்பமே நிச்சயமாயிடும். அதனால் அவனுக்கு சத்திய சங்கல்பம்னு பேர். ஆமாம் நடக்கும், போ இது செல்லு, இது செய் அப்படின்னு சொன்னால் அது நடக்கும். ஏன்னா அவன் பிரம்மமாக இருக்கிறான். அவன் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய சுரூபமாக இருக்கிறதுனால அப்படி யாரெல்லாம் இந்த பரமேஸ்வரனாக தன்னை அறிந்து கொண்டார்களோ அவங்களுடைய சங்கல்பங்கள் சத்திய சங்கல்பம்னு உபனிஷத்து தான் சொல்லுது, நான் சொல்லலை. இதை ஏதோ கண்டுபிடிச்சே சொல்கிறது இல்லை, உபனிஷத்து அப்படி சொல்லியிருக்குது. இப்போ விகல்பம்ங்கிறது என்னென்ன, ஆல்டர்னேட்ஸ். ஹையர் படிப்பு படிக்கணும்னு ஒரு பையன் நினைக்கிறான், அவங்க அப்பா படிக்கணும் அப்படிங்கிறாரு, மேல் படிப்பு படிக்கணும்னு சங்கல்பம் வந்துருச்சு. ஆனால் எத்தனை விகல்பம் இருக்குது, மெட்ராஸில் படிக்கலாமா, கோயம்புத்தூர் படிக்கலாமா, திருச்சியில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு, அங்கே ஒரு யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் கோர்சஸ் நிறைய இருக்குது. பயோடெக்னாலஜியில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்குது, மைக்ரோவேவ் பயோடெக்னாலஜி, வெறும் பயோடெக்னாலஜி இருக்குது, ஐடியில் எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் விகல்பங்கள். இது மனசுக்குள்ள விகல்பத்தை போட்டு பார்க்கின்ற வழியில் மனது ரொம்ப கெட்டிக்காரத்தனம், எல்லாவற்றையும் ஆல்டர்னேட் பார்க்கும். ஒரு பாம்பு கூட அல்லது பசுவுக்கு கூட ஆல்டர்னேட்ஸ் திங்க் பண்ணி பார்க்குது, இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படின்ட்டு பார்க்கும். பறவைகள் கூட ஏதாவது நடக்கணும்னா கண் எல்லாம் இப்படி திரும்பி திரும்பி 4 பக்கமும் பார்த்துட்டு கடைசியாக ஒன்று சூஸ் பண்ணுது. இது பேர் விகல்பம்னு பேர். வேறு ஒன்றும் இல்லை. விகல்பங்கிறது மாற்று எண்ணங்கள், ஒரு குறித்த மாற்று எண்ணம். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, முதல் போடுறது, லோன் வாங்குறதுன்னு வரும்போது இந்த பேங்க்கா அந்த பேங்க்கா, எவ்வளோ வாங்கலாம் எவ்வளோ கூடாது, இதெல்லாம் ஒரு பொருள் குறித்த வேற்று கருத்துகள் இதெல்லாம் குவிச்சு பார்க்கும் பொழுது அது பேர் விகல்பம்னு பேருங்க. மனம் நமக்கு ரொம்ப முக்கியமானவன். இந்த விகல்பத்தை கொடுக்கல நம்ம எப்படி சூஸ் பண்ண முடியும், தப்பில் போயிடுவோம் இல்லையா. அதனால் விகல்பம் நமக்கு வேணும். சங்கல்பம் பண்ணிடும், விகல்பத்தை உண்டாக்கும், மறுபடியும் சங்கல்பத்துக்கு வரும், விகல்பத்துக்கு வரும், 2 பேரையும் இது நிச்சயம் பண்ணி நிறுத்திடும் போதும்.
ஒரு தடவை புத்தி நிச்சயம் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விகல்பங்கள் எல்லாம் போயிடும். அப்படி யாருக்காவது விகல்பம் வந்துட்டு பின் புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி வந்து கேட்கும்போதுனா அவங்களுக்கு புத்தி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். மனம் போன போக்கில் அது புத்தி போகும். இந்த புத்திக்கு அறிவு ரூபமாக இருக்கிறதுனால எவ்வளோ ஒன்றா அறிவை நம்ம கொடுக்கலாம். இந்த பிரெயின்குள்ளே எவ்வளோ அறிவு கொடுத்தாலும் லோடை கொடுத்தோம்னாக்கா தலை பாரம்லாம் கிடையாது. 2 மணி நேரம் ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தோம்னுச்சுன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோமே, அதனால் கொஞ்சம் தலை வெயிட்டாக இருக்குன்னா அதே கிராம் தான் இருப்போம், 80 கிலோ தான் இருப்போம், 60 கிலோ 60 கிலோ இருப்போம். அறிவுக்கு எடை கிடையாது. எடையில்லாத ஒரு பொருள், அது எடையில்லாத பொருள் எங்கே வைக்கிறது? அது ஏன் இங்கே இருக்குது? அப்போ அது ஏதோ ஒரு அதிஷ்டானத்தில் தான் தோன்றணும். அப்போ ஏதோ ஒன்று தான் அறிவாக இருக்குது. இப்போது அறிவை கொண்டு வந்து உள்ளே வைக்கல, ஏதோ ஒன்று உள்ள அதிஷ்டானம் இருக்குது, அதில் அறிவை உண்டாக்குறோம். இப்போ இல்லைன்னா அறிவை நம்ம கொண்டு போய் தலையை வெட்ட வைக்கிறாங்க. அது மாதிரி சில பேர் படம் வரைஞ்சிடுறாங்க, ஃபனல் எடுத்து அது மேலே அறிவை கரைச்சி ஊற்றுற மாதிரி. அறிவு உள்ளேன்னு தான் வெளியே வரும். ஏற்கனவே அறிவு இருக்குது, பூர்ண ஞானத்தோடு இருக்கின்ற அந்த ஆத்மாவிலிருந்து தான், அந்த சைதன்யத்திலிருந்து, தூய ஞானத்திலிருந்து தான் அறிவு வெளிப்படுதுனால அது எடையே கிடையாது. ஒரு பேப்பரை வந்து மடித்து காகிதமாக வந்து ஒரு போட் செய்திருப்போம்னா எடை அதிகமாகிடுமான்னு? அது ஒரு 2 கிராம் இருக்கிற காகிதத்தை நீ வந்து கப்பு செய்கிறியோ அல்லது வந்து ஏர்ப்ளைன் செய்கிறியோ அது ஒன்றா செய்யலாம். அதனால் எடை அதிகம் போகிறதில்ல. ஒரு வடிவத்தை அது எடுக்குது. அது மாதிரி இந்த சைதன்யத்தையும் ஒரு வடிவம் எடுக்கும் பொழுது அது அறிவுன்னு சொல்கிறோம். அது வடிவெடுக்காமல் அமைதியாக இருந்தால் அது ஆத்மா, சைதன்யம், சேத்தனம், சித்துங்கிறோம். அது ஒரு வடிவம் எடுத்துருச்சுன்னு சொன்னால் ஒரு விசேஷ ஞானம் ஆகிடுது. அது பேர் விருத்தின்னு பேர். இப்படி இந்த விருத்திகளை நம்ம வந்து எவ்வளோ வேணா நம்ம உண்டாக்கிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை விருத்திகளை வேணால் இந்த புத்தி வந்து தாங்கும். 1000 வருஷம் ஒருத்தன் உயிர் வாழ்ந்தா கூட 1000 வருஷமும் படித்தா கூட இருக்கும். ஏன்னா நம்ம பல கோடி பிறவிகள் நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிறவிலும் நான் செய்த நன்மையும் தீமையங்களும் எல்லா கர்மங்களும் இந்த புத்தியில் இருக்க தான் செய்யுது. அதனால் புத்திக்கு எடையே கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்ட புத்தி வந்து தலைக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அது தலையை தாண்டி வெளியே போகலாம், எவ்வளோ வேணால் அது சேமிக்கலாம். அந்த மாதிரியான ஒன்று. இப்போ இந்த மொழியோடு நம்ம தமிழ் மொழியினால் இந்த வேதாந்தத்தை நாம் கற்று நாம் உள்ளே ஏற்றிக்கொள்கிறோம் இல்லையா? இது ரொம்ப சுலபமாக புத்தி செய்திடும். அவன் நல்ல ஒரு அறிவாளியாக, பண்டிதனாக மாறிவிடுகிறான். இதை நம்ம வந்து சிரவண மனத்தில் செய்துட்டோம். மனனம் புத்தி வச்சு தான் நம்ம செய்கிறோம். இந்த மனசுக்கு என்ன வேலை? இந்த கல்வி கற்பதில் கொஞ்சம் சங்கல்ப விகல்பத்தை சேட்டை பண்ணாமல் இருந்தால் போதும், தானாக அறிவு உள்ளே போயிடும். இந்த விகல்பங்கள் ஏற்கனவே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இந்த மனசில் என்னென்ன இருக்கும்? நம்ம இங்கே வந்து தப்பு, அங்கே போயிருக்கலாம், இங்கே வந்து எக்ஸசைஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே அவர் வந்து மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்க மாட்டார், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதனால் நமக்கு என்ன பயன்? நம்ம எதாவது செய்தால் தானே வரணும் அப்படின்ற ஒரு விகல்பம் இருந்து வைங்க. அப்போது நிச்சயம் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாயிடும். மறுபடியும் அந்த மனம் போன போக்கில் புத்தி இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வேலை செய்யாது. அதனால் இந்த மனதை நம்ம வந்து வழிபடுத்த வேண்டிய வேலை இருக்குது. இதுதான் நிதித்தியாசனம். இப்போ சிரவண மனநத்தில் நம்ம வந்து இந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இந்த அவித்யா காம கர்மம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மனன்மம் செய்யும்போது மாற்று கருத்துக்களை எல்லாம் எப்படி வந்து சங்கரர் முறியடித்தார். நாமளும் நம்முடைய புத்தியை கொண்டு அவங்களுடைய நியாய வரியிலேயே அவங்கள வந்து நாம் தோற்கடித்து அத்வைத வேதாந்த உண்மைன்னு கண்டுபிடிச்சோம். ஏன் இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம்? நாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டோம் உண்மை. குரு சொல்கிறாருங்கிற பக்தினாலையும் மரியாதைனாலும் அப்படிலாம் எடுத்துக்கூடாது. உனக்குள்ளேயே மறுபடியும் டவுட் வந்ததுன்னா யார் வந்து செய்ய முடியாத? நீ அதை தெளிவுபடுத்திக்கணும். உன் மனதுக்குள்ளேயே உன் மனதே உன்னை வந்து கேள்வி கேட்கும் பொழுது நீ சும்மா இரு, இது உண்மை, நீ தப்பு அப்படின்னு அவங்க சொல்லணும்னா நமக்கு மனனம் செய்தாகணும். இதுக்கெல்லாம் நமக்கு புத்தி உதவி செய்யுது. இந்த உணர்வுக்கு, இந்த மனசுக்கு என்ன தான் வேலைன்னா அது உணர்வு மட்டும்தான் செய்யக்கூடியது. ஆசைப்படும், பொறாமைப்படும், கோபப்படும், வெட்கப்படும், பயப்படும். இது தான் அடிப்படையாக இருக்கக்கூடியது. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டேன், இருந்தாலும் எனக்கு பயம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு கவலை இருக்குது,
எனக்கு வாழ்க்கையில் துன்பம் இருக்குது. என் குடும்பத்தில் எனக்கு என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு நண்பர்களும் இல்லை. இதை நான் பேசின யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஆசையெல்லாம் நிறைய வருது. இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு. இந்த ஞானம் எனக்கு எந்த விதத்தில் எனக்கு உதவியே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அப்போ ஞானத்தில் எந்த தப்பும் கிடையாது. ஞானம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஆத்மா என்று உபதேசம் முடிஞ்சுது. நான் அகங்காரம் அல்லன்னும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உனக்கு துன்பம் இருக்குதுன்னு சொன்னால் யார் சொல்கிறாங்க அந்த துன்பத்தை? ஆத்மா சொல்லிச்சா அகங்காரம் சொல்லிச்சா? அகங்காரம் தான் சொல்லியிருக்கோம். உனக்கு பாடம் என்ன? நான் அகங்காரம் இல்லைன்னு. உன் பாடத்தை நீ அகங்காரம் இல்லைன்னு நீ சொல்லிக்கிட்டே அகங்காரத்தோட துன்பமெல்லாம் நானுன்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்போ நானுங்கிறது ரெண்டுன்னு சொன்னேன். அகம், அகங்காரம். அகமாகிய ஆத்மாதான் நான் என்பதை நீ உறுதி செய்து கொண்டாய். அகங்காரம் இருந்தாலும் இல்லாவிட்டால் உனக்கு பிரச்சனை இல்லை. அது பயனற்றது. உன்னை பொறுத்த வரைக்கும் அது மித்யா, அது பொய் சுரூபமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டோம், அகங்காரம் இந்த ஞானத்தினால மாறிடாது. அது உடம்போடும் மனதோடும் எப்போ தொடர்பு கொண்டிருப்பதுனால ஏற்கனவே கொண்டு வந்த பிராரப்தப்படி இந்த உடம்புல என்ன நடக்கணுமோ நடந்தாகும். ஏற்கனவே கொண்டு வந்த பிராரப்த கர்மப்படி மனசுக்கு என்னெல்லாம் நடக்குமோ நடந்தாகணும். அதனால் உறவினர்கள் மாற போக மாட்டாங்க, அம்மா அப்பா மாறப்பட்டாங்க, சுற்றுச்சூழல் மாறாது. இப்போ அகங்காரம் அதோடு தான் இருந்து இருக்க வேண்டும். ஆனால் உனக்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீ இந்த பக்கம் இருக்கிறியா, இந்த பக்கம் இருக்கிறியா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அகங்காரம் இருக்கும் இடம் மனதிலேயே அது செலவு செய்யுது. நீண்ட நேரம் இங்கே தான் செலவு பண்ணுது. இந்த அகங்காரம் இதில் செலவு பண்ண மாட்டேங்குது. அகங்காரம் இப்போ அதுக்கு தான் இப்போ அறிவு கொடுத்துருக்குறோம். ஆத்மாவுக்கு நம்ம டீச்சிங் நடத்துகிறோம், அகங்காரத்துக்கு தானே டீச்சர் தரோம். அகங்காரம் தான் இப்போ ஞானி. அப்போ ஞானியாக மாறுகின்ற அகங்காரம் தன்னை ஞானின்னு ஒத்துக்கணும் இல்லை. அப்போ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்குது? அப்போ ஸ்வராஜ்யத்தையே நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். உனக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற. ஏன் மறுபடியும் முணுமுணுக்கிற? எனக்கு இப்படி இருக்குது வாழ்க்கை, அப்படி இருக்குது வாழ்க்கை, நான் ஆத்மாவான்னு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற. இப்போ நான் ஆத்மா என்று சொன்னால் இது வாய்ப்பேச்சுக்காக சொல்லுக்காக உங்கள் பேர் ஆத்மான்னு பேர் மாற்றிருக்காங்கப்பா. உங்ககிட்ட ஒரு ஆத்மான்னு உள்ளே உட்காந்து இருக்குது, அதை நீ வேணும்னா எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலை. நீ தான் ஆத்மா. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நான் அகங்காரம் தான் நீ முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ அந்த முடிவை மாற்றியாச்சு. நீ இப்போ முடிவை மாற்றிக்க விரும்பாமல் இருந்தால் நான் என்ன பண்ணுவோம்? இது தான் விபரீத பாவனை. ஞானம் பெற்ற பிறகும் இந்த மனம் பழக்க தோஷத்தினால் பழைய நினைவுகளிலேயாவது வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்போ நம்ம அதை மடை திருப்பி இந்த புத்தியின் பக்கம் செலுத்தணும். ஏ மனமே, நீ சொல்லுவதை நான் இல்லைன்னு சொல்லலை. நீ ஏழை மனம், நீ குழந்தையாக இருக்கிற, உனக்கு அறிவு புத்தி கிட்ட தான் இருக்குது. நீ புத்தியோடு சேராமல் தனியாக இருந்துட்டு துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறியே, புத்தி சொல்கிறது கொஞ்சம் கேளேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ளே பேசணும் இல்லையா? மனதுக்கும் புத்திக்கும் நடுவில் ஒரு உரையாடல் வரணும் இல்லையா? அந்த உரையாடலை தான் நம்ம நிதித்தியாசனம்னு சொல்கிறோம். இப்போ இந்த உரையாடலை எப்படி செய்யறது? தனிமையில் உட்காரணும். அதுக்கு உங்களுக்கு ஆசனம் பண்ணுறதோ பிராணாயாமம் பண்ணுறதோ, ஸோ மனசு நிலைநிறுத்துற வரைக்கும் உங்களுக்கு பிரத்யாகாரம் தாரணை போன்றதெல்லாம் யம நியமங்கள்லாம் விட்டுடுங்க. இப்போ தியானத்தில் உட்காந்தாச்சு, ஆசனமும் பிராணாயாமம் தாரணையும் பண்ணிட்டீங்க. இப்போ தாரணை நிலை வந்த பிறகு தாரணை வரைக்கும் என்ன எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எனக்கு தெரியல. தாரணைங்கிறது மனசை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். வச்ச பிறகு அது ஒரு வேலையை கொடுக்கணும். இப்போ மனம் சும்மா இருக்காது, அது விட்டோம்னா அது ஏதாவது ஒரு வேலையை பண்ணோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? மனதுக்கும் புத்திக்கும் ஒரு உரையாடலை நாம் ஏற்படுத்துகிறோம். புத்தி விசாரிக்குது, ஏ மனமே, உனக்கு என்ன கஷ்டம்? நான் ஆத்மா என்று கண்டுபிடிச்சாச்சு. நான் என்பது ஆத்மா, மனம், அகங்காரம், புத்தி எல்லாம் சேர்ந்தது தான் ஆத்மா. இந்த பகுதி மித்யா பகுதி, இது சத்தியம் பகுதி. அவ்வளவுதான் வித்தியாசம். இதை நம்ம தள்ளிட்டு எனக்கு மனமே வேண்டாம், புத்தியும் வேண்டாம், உடம்பு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் மனக, நான் சரீரக அப்படின்னு சொல்லி நான் சரீரமல்ல உடம்பல்ல நம்ம என்ன வெட்டியாக போட்டுற முடியாத. இதில் தானே ஞானம் வாங்கி கொடுத்தது. இந்த உடம்பு தானே ஞானம் பெற்றுக் கொடுத்தது. இந்த மனம் தானே பெற்றுக் கொடுத்தது. இந்த புத்தி தானே பெற்றுக் கொடுத்தது. அது எப்படி நம்ம வேண்டான்னு சொல்ல முடியும்? இப்போ அந்த புத்தி சம்சாரி என்று நினைத்து கொண்டிருந்தது.
இப்பொழுது ஞானி என்று அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த புத்திக்குள்ள அந்த ஞானம் இருந்தாலும் மனம்தான் உனக்கு இடையூறு செய்கிறது. இப்போ மனதுக்கும் புத்திக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படவில்லை. புத்திபூர்வமாக நீ அறிந்து கொண்டாய், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, இந்த தீர்ப்பெல்லாம் கரெக்டு தாங்க, எல்லாம் நானும் ஒத்துக்கிறேங்க, ஆனால் மனசு என்னவோ கேட்க மாட்டேங்குது சார். மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் ஒரு மகனை வந்து தீர்ப்புக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க வச்சுங்க, அவரே ஜட்ஜின்னு வைங்க. அந்த ஜட்ஜே வந்து சட்டப்படி தன் மகனை வந்து தண்டனை பண்ணி, சினிமாவிலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், தன் மகனுக்கே ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்துருவார். ஆனால் வீட்டில் போய் அழுவார்ல. அப்போ புத்தி வந்து அறிவுபூர்வமானு ஒத்துக்குச்சு, ஆனால் மனம் அது ஏற்றுக்கலை. இப்போ மனதுக்கும் புத்திக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறத பார்க்குறோம். இந்த முரண்பாடுகள் நீடித்தால் அதை நாம் வந்து நீடிக்க விடாமல் மாற்றணும் இல்லையா? இதற்காக தான் நிதித்தியாசனம். இப்போ சிரவணம் மனனம் எவ்வளோ முக்கியமோ, மீதியெல்லாம் நம்ம வாழ்நாள் முழுக்க என்ன பண்ண போகிறோம்? நிதித்தியாசனம் தான் பண்ண போகிறோம், வாழ போகிறோம். எப்படி வாழ போகிறோம்? சம்சாரியாக வாழ்ந்தாய், இனி ஞானத்தால் வாழ், ஆத்மாவாக வாழ்ந்து பழகு. இது வரைக்கும் நீ வந்து மனமாக புத்தியாக வாழ்ந்து பழகியிருக்கிற, இப்போ ஆத்மாவாக வாழ்ந்து பழகு. புத்தி மனமே, நீ உன்னை ஆத்மா என்று ஏற்றுக்கொள் அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம நிதித்தியாசனங்கிற இந்த முறையில் மனதை பொது பழக்கத்திற்கு கொண்டு வருகிறோம். ஏற்கனவே இந்த பழக்கம் சம்சாரி பழக்கம், இப்போது புது பழக்கம். என்ன பழக்கம்? ஞான பழக்கம், விடுபட்ட பழக்கம். அப்போ எப்பொழுதெல்லாம் உனக்கு விடுபடு இல்லை, அந்த பந்தம் ஏற்படுகிறதோ, மனம் எந்த இடத்துல பந்தப்படுகிறதோ அதை மனதிற்கு கொண்டு வரணும். அப்போ கொண்டு வந்து புத்தியின் அறிவனால் மனதை நாம் மாற்ற முயற்சிக்க வேண்டும். இந்த மனத்துக்கு என்ன முறைன்னா, சொல்லி கொடுத்தாலாம் அது கேட்காது. புத்திக்கு எப்பொழுதுமே சொல்லி கொடுத்தா கேட்கலாம், மனதுக்கு சொல்லி கொடுக்கூடாது, அதுக்கு பழக்கணும். புத்திக்கு ஒரு தடவை சொல்லிக் கொடுக்க, 2 தடவை சொல்லிக் கொடுத்தா போதும், புத்தி ஏற்றுக்கும். ஆனால் மனசுக்கு 100 முறை பழக்கணும். பியானோ கிளாஸுக்கு போயிட்டு அவங்க சொல்லித்தராங்க, டி மேஜரோ பி மேஜரோ, அதில் வந்து சவுண்டை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீபோர்டில் நீங்கள் அனுப்புகிறீங்க. இல்லை சமஸ்கிருதத்தில் இந்த சாஸ்திரிய சங்கீதமாக இருந்ததுன்னா சாரி காமா பாதனிஷா அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த விரல் பாரு, இதுக்கு தான் சா, இது வந்து ரீ, இது வந்து கா மா, அப்புறம் மறுபடியும் பா அப்படின்னு விரலை அதே கட்டை விரலை மாற்றி, இந்த 4 விரலை தான் நம்ம வாசிக்கணும். மாற்றி மாற்றி இப்படி மாற்றி வரணும். இப்போ சொல்லிக்கிட்டே இந்த விரலை அமுக்கணும், சான்னு சொல்லி அமுக்கணும், ரீன்னு சொல்லி அமுக்கணும். எத்தனை முறை செய்யணுங்க? படாத பாடுபடுத்திடுவாங்க. 3 மாதம் 4 மாதம் இதை வந்து செய்துக்கிட்டே இருக்கணும். சரிகமப்பா முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஜண்ட வரிசை, தாட்டு வரிசை, இப்படியெல்லாம் அவங்க வரிசை மாற்றி சொல்லுவாங்க. கண்ணை மூடின விரலை கரெக்டாக அங்கே போய் வைக்கணும். அது கிட்டாராக இருந்தாலும் சரி, அது ஃப்ளூட்டாக இருக்கும்போது அந்த துளைகள், வீணையில் இருக்கக்கூடிய அந்த கட்டையில் எங்கே விரல் வைக்கணுங்கிறது, இது எத்தனை முறை செய்யணும்? நம்ம மனசுக்கு பழக்கணும். பழகிட்ட பிறகு அது தானாக வேலை செய்யும், தானாக அது வந்து இஷ்டம் போல் வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து புல்லாங்குழலில் வந்து தொலையெல்லாம் தேடிட்டு இருக்கிறாரான்னு, கீபோர்ட்லலாம் பார்த்துட்டு இருக்கிறாரான்னு. இப்போ நீங்கள் டைப் படிக்க ஆரம்பிச்சோம்னா நீங்கள் உங்களுக்கு கையெழுத்து தெரியல, QWERTY போர்டில் தெரியுது இல்லை, QWERTY எங்கே எழுத்து எங்கெங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. கும்மிரெட்டில் கூட கீபோர்டில் கை வச்சு நீங்கள் டைப் படிக்கலாம். இப்போ செல்ஃபோனில் எல்லாமே கட்ட விரல்லே டைப் படிக்கிறாங்க. அப்படி பழகிடுச்சு. இப்போ மனதிற்கு பழக்கம் முக்கியம். இந்த விஷயம் தெரியாததுனால நிறைய பேர் ஞானம் பெற்று விட்டோம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா மனம் புத்தி என்ற 2 கூறுகளை அவர்கள் சரியாக விஞ்ஞானபூர்வமாக தெரிஞ்சுக்கல. அதனால தான் கொஞ்சம் சயின்ஸே நான் சொல்ல வேண்டியிருக்குது. மனம் உடைய வயசு எவ்வளோ? பாம்பு காலத்துலேருந்து இந்த மனசு நம்மகிட்ட இருக்குது இல்லையா? நம்ம பாம்பாக இல்லாமல் இருந்திருக்கும்னு நமக்கு அந்த மூளை இருக்குது இல்லை? பாம்பாக எத்தனை கோடி வருஷம் வாழ்ந்தோம், பறவையாக எத்தனை தடவை வாழ்ந்தோம், பசுவாக எத்தனை தடவை வாழ்ந்தோம், குரங்காக எத்தனை தடவை வாழ்ந்தோம். இப்போ மனிதனாக இப்போ தான் ஒரு 20-30 பிறவியும் மனுஷனாக வந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பிறவி மனிதனாகவே வாழ்ந்திருக்கலாம், கோடிக்கணக்காக வாழ்ந்துருக்கலாம். ஏன்னா அது முடிவில்லாதது. முடிவில்லாத பிறவிகள் இருக்குது. இன்னும் முடிவில்லாத பிறவிகள் எதிர்காலத்தையும் இருக்கிறது. ஞானத்தால் மட்டும்தான் அது முற்றுப்புள்ளி வைக்க முடியும். முடிவில்லாத பிறவியிலேருந்து நம்ம வந்திருக்கும் பொழுது இந்த மனதில் இருக்கக்கூடிய பழக்கம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். கோபத்தினுடைய பழக்கம் எவ்வளோ இருக்கும்? பயத்தினுடைய பழக்கம் எவ்வளோ இருக்கும்?
பொறாமை எத்தனை முறை பொறாமப்பட்டிருப்போம்? ஒரு முறை 2 முறைமா? இந்த மனசு சொல்லிக் கொடுக்குமா பொறாமப்படுறதுக்கு? யாராவது குழந்தைங்க சொல்லித் தராங்களா? பழக்கம். பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லித்தரத்துக்கு புத்திக்கு தான் சொல்ல முடியும். மனசுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நிறைய பேர் வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. இது புத்தியில் தான் இருக்குது, மனப்பாட பகுதி. மனம் கேட்டுதா? எந்த டீச்சரோ எந்த ஸ்கூல்லையோ மனதை பழக்க கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மனதிற்கு பழக்கணும் சொல்லி கொடுத்தா ஒத்துக்காது. நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் வந்து அது வந்து மொழியற்ற பகுதி. நீங்கள் மொழியில் அது சொல்லிக் கொடுத்தா அது புரிஞ்சிக்காது. இப்போ பாம்பு கிட்ட வந்து எவ்வளோ லாங்குவேஜில் சொல்லிக் கொடுத்தா கேட்குமா? அதெல்லாம் கேட்காது. நாய்க்கு கூட சில சிட்டு கோ அப்படின்னு சொன்னால் அந்த சவுண்டுக்கு உண்டான ஒரு தூண்டை தான் எடுத்துமே தவிர அந்த மீனிங்கெல்லாம் தெரியாது. என்ன சார் ஸ்பெல்லிங் மாற்றி சொல்கிறீங்க, எல்லாம் அது சொல்லாது. அந்த சவுண்டை அது வந்து எடுத்துக்குது. நம்ம பெரம்படிக்கிற மாதிரி சவுண்டு அது. மனதுக்கு பழக்கணுங்க. ஸோ திரும்ப திரும்ப அபியாசம் தானே வேணும். அபியாசங்கிறது தொடர்ந்து செய்யணும், நீண்ட காலம் செய்யணும். தீர்க்க காலம் நைரந்தரியம் அப்படின்னு பேர். அப்போது மனதிற்கு என்ன வேணும்? அபியாசம் வேணும், பயிற்சின்னு பேர். இதுக்கு வந்து பதஞ்சலி சொல்கிற டெஃபினிஷன் தீர்க்க காலம், நிரந்தரம், நைரந்தரியம். இதுதான் அபியாசத்தினுடையது. கிருஷ்ணனும் பகவத்கீதையில் இதை தான் வலியுறுத்துகிறார். பதஞ்சலியும் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறார். தீர்க்க காலம் நைரந்தரியம். தீர்க்க காலம்னா நீண்ட காலமாக நாம் செய்யணும். நைரந்தரியம்னா நிரந்தரமாக செய்யணும். சில பேர் 10 வருஷமாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார், நிரந்தரமாக பண்ணுறாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷத்தில் 2 தடவை பண்ணியிருப்பாங்க, அப்புறம் 2வது வருஷத்தில் 1 தடவை பண்ணியிருப்பாங்க, அப்புறம் 1 வருஷம் கேப் விட்டுருப்பாங்க. 10 வருஷமாக செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தீர்க்க காலம் நிரந்தரம் இல்லை. சில பேர் நிரந்தரமாக நைரந்தரியம் சொல்லிட்டு கண்டினியூஸாக 15 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அது தீர்க்க காலம் இல்லை. அபியாசங்கிறது தான். அப்போ நாம் வந்து மனதை பழக்கணும்னு சொன்னால், நாம் சாதாரண நீச்சல் கலையோ அல்லது வந்து இசைக்கலையோ அல்லது வந்து குத்து சண்டை போன்றதெல்லாம் கூட பழகிக்கிறோம். கோல் சண்டை போடுறது, சிலம்பம்லாம் கற்றுக்குறோம். அது ஒரு 6 மாத கோர்ஸ் இதெல்லாம் பழக்கிறோம். அதுவும் நம்ம மனசு வச்சுக்குது. ஆனால் பொறாமைங்கிறது எத்தனை தடவை பழகியிருக்கிறோம் பாருங்கள். கோடிக்கணக்கான முறை நம்ம பழகியிருக்கிறோம். கோடிக்கணக்கான முறை பயம் இருக்குது. பாதுகாப்பு உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? இன்னும் நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் பயமாக இருக்குது. இல்லை, வண்டியில் போகிறோம் பாதுகாப்பு இருக்குமா? வீட்டில் இருந்தால் கதவை வந்து மூடிக்கணும்னு பாதுகாப்பு இருக்குது. பனிக்காலத்துக்கு பாதுகாப்பு, பஞ்சகாலத்துக்கு பாதுகாப்புக்கு. சண்டே லாக்டவுன் சொன்னால் என்றைக்கே வந்து பால் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும், மீனெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்கிறேன். இப்போ பாதுகாப்பு உணர்வு எல்லாருக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். யாரெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களோ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு உணர்வு ரொம்ப கம்மின்னு அர்த்தம். கொஞ்சம் காசுலேயே ஒருத்தன் தைரியமாக வாழ்கிறான்னா அவன் வந்து பாதுகாப்பை பற்றி கவலையப்படவே இல்லை. இப்போ பாதுகாப்பு உணர்வு பொருள் தேடுவதற்கு நம்ம பொருள். அப்புறம் ஏன்னா இன்பம் அடையாதவன்கிற ஒரு எண்ணத்தினால இன்பத்தையே நாம் நாடிக்கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாதுகாப்பு இன்பம் எல்லாம் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய மொழியற்ற பகுதி. இதை பழகி வச்சாச்சு. போன பிறவி, அதுக்கு முன்ன பிறவிலேருந்தெல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் வாசனை ரூபமாக மனதில் பதிந்திருக்கிறது. இந்த மனதில் பதிர்க்கின்ற வாசனா ரூபமான அந்த காமங்கள், குரோதங்கள், மத மாச்சரியம் போன்ற 6 விதமான குணங்களும் பண்புகளும் நமக்கு எழுந்துக்கிட்டே இருக்கும். இது தான் வந்து ஞானத்துக்கு தடை. அந்த காலத்தில் வேதாந்த வரத்துக்கு முன்னாடி மனதை முதல்ல பழக்குவாங்க குருகுல வாசத்தில். அதுக்கப்புறம் தான் இந்த அதிகாரின்னு தெரிஞ்ச பிறகு தான். நான் பிறகு போன்றவர்களெல்லாம் அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கும்போது ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு 30 வருஷம் தவம் பண்ணாங்க. அப்புறம் தான் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. இந்த முண்டகோபனிஷத்தை நீங்கள் பார்த்துன்னு சொன்னால் இது வந்து 30 வருஷம் கற்றுருந்துருக்குறாங்க. அதிகாரி ஆக்குறாங்க. அதிகாரி ஆயிட்டம்னு சொன்னால், சமதமாதி ஷட்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஞானம் ரொம்ப சுலபம். இந்த ஞானம் செயல்படுவதற்கு தடையாக இருப்பதே மனதில் இருக்கக்கூடிய அழுத்தமான இந்த மிருக இச்சைகளும் மிருக எண்ணங்களும் தான். இதை நாம் வந்து கட்டாயம் செய்தே ஆகணும். அதுக்கு அபியாசம் தேவை. இப்போ அபியாசத்தில் என்ன பண்ண போகிறோம்? உதாரணமாக ஒருத்தருக்கு நாம் எடுத்துக்குவோம். பாதுகாப்பு குறித்த ஒரு பயம் இருக்குது. பாதுகாப்பு வந்து உடம்பாக இருக்கலாம் அல்லது மனமாக இருக்கலாம். உடம்புக்கு பயம், கொரோனா வந்துடுமோ, இதை சாப்பிட்டுட்டா வந்துடுமோ,
இது உடம்பு எடை கூடிடும், இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும், இப்படியெல்லாம் வந்து பயங்கள், பாதுகாப்பு, உடம்பு பாதுகாப்புக்கு நிறைய இருக்குது. இதுக்கு நமக்கு உடை தேவைப்படுகிறது, காலுக்கு செருப்பு வேண்டியது, தலைக்கு தொப்பி வேண்டியிருக்குது, கண்ணுக்கு கண்ணாடி வேண்டியிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பொருளுமே உடம்புக்கு தேவையானதை இது கேட்குது. இதுக்கு அடிப்படை என்ன? இந்த பாதுகாப்பு இன்மைங்கிற ஒரு நிலை இருக்குது இல்லையா? பாதுகாப்பின்மை, அதுக்கு பேர் பயம்னு பேர். இது இருக்கிற வரைக்கும் நாம் வந்து இந்த உடம்பு அபிமானத்தை விட முடியாது. பயம் இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பயம் எதை குறித்து வரும்? உடம்பின் மேலும் பயம் இருக்கலாம், அல்லது மனதின் மேலும் பயம் இருக்கலாம். மனதுக்கு என்ன பயம்? இன்பம் இல்லாமல் போயிடுமோ, தனக்கு பிடித்த குழந்தைகளுக்கெல்லாம் நோய் வந்துடுமோ, அப்பா அம்மா கஷ்டம் வந்துடுமோ, இந்த வீடு இப்படி ஆகிடுமோ, சூழ்நிலை மாறிடுமோ, கடன் தொல்லை வந்துடுமோ, அப்படின்லாம் மனம் வந்து பயப்படும். இந்த மனதில் இருக்கக்கூடிய பயங்களும் நமக்கு தெரியும். இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் எப்படி உங்களுக்கு ஆனந்தம் இருக்கும்? உங்களுக்கு கற்ற நான் ஆத்மானு சொல்லணும்னா, நானுங்கிறது ஆத்மானு ஒத்துக்கிட்ட பிறகும் மனம் நானுன்னு மறுபடியும் ஏற்றுக்கிட்டு இருக்கியே. இப்போ மனதின் மீது நீ அபிமானம் வைத்திருக்கிறாய். மனம் தன்னுடைய பழக்கத்திற்கே உன்னை இழுத்து செல்கிறது. அந்த நீரோட்டத்தில் சிக்கிக்கொண்டு உடம்பு குறித்த பயம், மனம் குறித்த பயம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது உனக்கு உடம்பு அபிமானமும் தேக அபிமானமும் இந்த மனதில் இருக்கக்கூடிய அபிமானமும் ரொம்ப இருக்குது இல்லையா? அந்த அபிமானத்தை நம்ம குறைக்கணும். இதை இப்போ இப்படி பயம் என்பவருக்கு யாருக்கா ஒருத்தருக்கு பிரதிபந்தமாக இருந்தால், தடையாக இருந்தால், பிரதிபந்தமாக இருந்தால் அவர் நிதித்தியாசனம் செய்யணும். எப்படி செய்யணும்? வேதாந்தத்தை மீண்டும் மீண்டும் கேட்பது ஒரு அபியாசம், மனனம் செய்வது ஒரு அபியாசம். இதை செய்து கொண்டே நிதித்தியாசனமாக நாம் செய்து கொண்டே இருக்கணும். அப்போ தியானத்தில் அமர்ந்து நான் எது குறித்து பயப்படுகிறேன்? பேய் பிசாசு பயமா? செத்துடுவேங்கிற பயமா? எதிர்காலம் வந்து நமக்கு சூன்யமாயிடுமா, குழந்தைங்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பயமா? இந்த ஞானம் வந்த பிறகு நமக்கு பொருள் மீது இன்பம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இந்த பொருளெல்லாம் நம்ம பயன்படுத்தலைன்னு சொன்னால் எனக்கு ஆனந்தம் இல்லாமல் போயிடுமே, நான் இதை சாப்பிடாமல் போயிடலாமே, நல்ல சீரியல் வந்து டிவியில் போயிட்டுருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாதே, வேதாந்தியாக இருக்கிறோமே, அப்படின்லாம் பயம் வரும் நிறைய பேர். நான் இப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன நீ வேதாந்த கிளாஸ் போயிட்டுருக்கிற, நீ இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால் பயம் வந்துடும். அதுக்காக நான் டப்புன்னு அதை ஆஃப் பண்ணிடணும். விருந்தாளி வந்தாக்கா இதெல்லாம் பயந்தானுங்க. அப்போ நீ வந்து இன்னமும் நீ வந்து ரெண்டும் கெட்டான் வாழ்க்கை வாழ்கிற. நீ ஆத்மாவும் இல்லை, அகங்காரமும் இல்லை. அகங்காரமாவது இருந்து தொலைச்சிருந்தா இந்த பயமும் இருக்காது, தைரியமாக பார்க்கலாம். இப்போ வந்து சில பேர் இந்த யோகா கிளாஸ்லாம் போயிட்டு வந்து ஏதாவது சிகரெட் குடிக்கிறதோ அல்லது வேறு ஏதாவது செய்கிறதோ பார்த்துட்டாங்க சொன்னால் அவங்க வந்து பயந்துருவாங்க. சும்மா தான் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான், என்னால் நிறுத்த முடியுங்கிறது காட்டுறதுக்காக செய்தேன் அப்படின்வாங்க. ஒரு சுவாமிஜி அப்படியே சொன்னார், ஏடாகூடமாக ஏதோ இப்போ செய்துட்டு மாற்றிக்கிட்டு போது இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுன்ட்டார். நாங்கள் இப்படி தான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. எதுக்கு இந்த கேள்விக்கும் பதிலும் சொல்லணும்? எப்பொழுது வந்து எல்லா சந்தேகங்களும் போகுதோ உனக்கு நான் அகங்காரம் என்கின்ற சந்தேகம் போயிடணும். அந்த முழுக்க முழுக்க போகின்ற நிலை வரணும்னு சொன்னால் மனதை நம்ம பழக்கணும். இந்த பயம் என்பது நமக்கு வரவே கூடாது. இந்த அகங்காரம் என்ன செய்யுதுங்க? அகங்காரத்துக்கு என்ன வேலை கேட்டோம்னா, அகங்காரத்துக்கு முக்கியமான வேலை நான் செய்பவன் என்று தன்னை முத்திரை கொடுத்துக்கிறது, கர்த்தா என்று சொல்லும். இன்னொன்று நான் போக்தா, இதை அனுபவிப்பவன் சொல்லும். கர்த்தாவாக இருந்துக்க போக்தாவாக இருந்துக்க அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. ஆனால் அகங்கர்த்தா, அகம்போர்த்தா, நான் கர்த்திருத்துவம் உடையவன், நான் போக்திருத்துவம் உடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ மனமாக மாறிடுற. இப்போ மனதினுடைய அபிமானம் உனக்கு வந்து சேர்ந்தது. அகங்காரத்தை நீ வந்து நான் என்று 100% ஏற்றுக்கிற. ஏதோ பேச்சுக்காக மட்டும்தான் ஆத்மான்னு நீ பேசுகிறே தவிர நீ செய்வதெல்லாம் அகங்காரத்துக்காக தான் செய்துட்ருக்கிற. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது கர்த்தா போக்தா என்பதனால கர்த்தாவாக நீ வந்து சில தவறுகளை செய்தவனாக நீ நினைத்து வருத்தப்படுவாய். போக்தாவாக இருந்து உனக்கு பல பேர் தவறுகள் இழைத்திருக்கார்கள் என்பதனால நீ வந்து ஆற்றாமையில் துன்பப்படுவாய். அப்போ குற்றமும் ஆற்றாமையும் உன் மனதை வாட்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து வேதாந்திக்கு வந்து நியாயம் இல்லை. அப்படி வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கட்டாயம் வரும். இப்படி தானே வாழ்க்கை இருக்குது. இந்த பழைய மனசும் கர்த்தா போக்தால் தானே வாழ்ந்தாகணும். ஆகவே இப்போ நான் வந்து பிரதிபந்தத்தை நீக்குவதற்கு எந்த உணர்வு உங்களுக்கு வந்து அதிகமாக பிரதிபந்தப்படுத்துக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். பயம்ங்கிறதா, பொறாமையா? பங்காளிகிட்ட பொறாமை தான் நிறைய இருக்குது. வெளியெல்லாம் பேசிக்குவாங்க, சந்தோஷம் வா பங்காளி அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால்
அவங்க வந்து பின்னாடி பேசும்போது பார்த்தோம்னா அவங்க வந்து எதிரியை விட மோசமாக தான் அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. அவனுக்கு இப்படி நடந்துடக்கூடாது, அவனுக்கு அந்த இடத்த நிறைய கொடுத்துட்டாங்க, இதை கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவனுக்கு இந்த மரியாதை நிறைய கொடுத்துட்டாங்க, எனக்கு நிறைய கம்மி கொடுக்கல அப்படின்லாம் பங்காளிக்குள்ளேயே நம்ம இருக்கிறத பார்க்குறோம். சிப்ளிங்ஸ் கிட்ட தான் நிறைய இந்த பிரச்சனையாக இருக்குது. வேறு ஒரு ஜாதிக்காரனோ வேறு ஒரு கிராமத்துக்காரனோ பணக்காரனானா இவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கூட பிறந்தவன் ஆகக்கூடாது. அதுதான் பொறாமை. பொறாமை ஏற்படுவது வந்து இப்போ நான் டாடா பிர்லா பற்றி பொறாமைப்படுறேன்னா அது என்னங்க உனக்கு? அவன் யார்? நீ எப்படி வந்து டாடா பிர்லா மேலே யாருமே நமக்கு பொறாமையே வராது. நமக்கு வராமல் ஒரு பிச்சைக்காரனுக்கு பொறாமை வந்ததுன்னு சொன்னால் பக்கத்து பிச்சைக்காரன் மேலே தான் வருமே தவிர காரில் போகிறவன் மேலே அவனுக்கு பொறாமையே கிடையாது. அவனை ஏன் பொறாமப்பட போகிறான்? இவனுக்கு பொறாமையே அவன் தட்டில் நிறைய போட்டாங்க, எனக்கு கம்மியாக போட்டுவிட்டாங்க அப்படின்னு. இப்போ இந்த காசி போன்ற இடத்துலலாம் போனால் பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அதில் நாமளும் கூட பார்ப்போங்க, நமக்கு வந்து பிச்சைக்காரனில் வந்து அதில் கூட நமக்கு ஒரு மனமுக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது, யார் உண்மையான பிச்சைக்காரன். இரக்கமாக காட்டணும். அப்போ எவ்வளவுகள் நம்மகிட்ட இரக்கத்தை உண்டாக்குறாங்களோ அவங்க வேணால் நம்ம போட்டுறோம். சில பேர் அருவருப்பை உண்டாக்குவோம், இவனை பார்க்கவே முடியல போட்டு ஓடுவோன்னு காசை போட்டு ஓடுவோம். அதில் சில பேர் வந்து உடம்பெல்லாம் சாம்பல் பூசிக்கிட்டு அப்படி விரைப்பாக உட்காந்து கண்ணெல்லாம் செவன்னு வச்சுக்கிட்டு உச்சியை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவன் பெரிய ஞானி தான் போட்டிருக்கு அப்படின்ட்டு அவனு கத்தையாக போடுவாங்க. சில பேர் அது மாதிரி செய்ய மாட்டாங்கன்னா அந்த கஷ்டம் நமக்கு எதுக்கு, நம்ம எதுக்கு வர காசு வச்சு சம்பாதிப்போம்னு. அவங்க ஞானி அவன். இவனுக்கு தொழில் தர்மம், இவனுக்கு தொழிலில் ஊற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து பணம்லாம் சேர்க்குறான். இப்படி நம்ம மனசு பொறாமையில் வாடுது. பொறாமை இல்லாதவனே கிடையாது. எல்லாருக்கும் இது வந்து கொஞ்சமாவது இருக்குது. கலைஞனுக்கு நிறைய பொறாமை இருக்கும், எழுத்தாளனுக்கு நிறைய பொறாமை இருக்கும். ஏன்னா இன்னொரு எழுத்தாளனுக்கு பரிசு கொடுத்துக்கூடாது, இன்னொரு கலைஞனுக்கு அதிகம் கைத்தட்டல் வந்துடக்கூடாது. அப்புறம் இந்த பரதநாட்டிய கலைஞர்களோ எழுத்தாளர் இசை கலைஞர்களோ வீரர்கள் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது பொறாமை தவிர்க்கவே முடியாது. தொழில் நடத்துகிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, டீச் பண்ணுறவங்களுக்கே பொறாமை இருக்குது. என் கிளாஸில் பசங்க அமைதியாக இருக்கிறாங்க, அவங்க கிளாஸை ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் கிளாஸ் நிறைய மார்க் வாங்குறேன், என் பசங்களை கம்மியாக வாங்குறாங்க, இப்படி கூட அவங்களுக்கு பண்ணுறாங்க. இப்படி பொறாமை உனக்கு அடிப்படை மனப்பழக்கமானா அதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் பயம், பொறாமை, இன்ப நாட்டம், காமம், அது ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு வேட்கை தான். என்ன காமம்னா என்ன? ஒரு இன்பம் தானே. இன்பம் எதுலேருந்து வரும் நமக்கு? பஜ்ஜி சாப்பிட்லாம், இந்த 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 வடையை சாப்பிட்லாம், இந்த மாமிசம் சாப்பிட்லாம், கொஞ்சம் டேஸ்டியாக கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம், இப்படிலாம் நமக்கு வரும். தப்புன்னு நான் சொல்லலை, நாட்டம் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு தேடி போகக்கூடாது, மெனு கார்டை அடித்து தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இந்த வேதாந்த ஞானம் வந்து மெனு கார்டை பார்க்கும்போதே தெரியுது நமக்கு வந்து இன்னும் நம்முடைய பழக்கம் மாறவில்லை, இன்னும் டேஸ்ட்டு பின்னாடி ஓடுது. நம்ம என்ன செய்யணும்? பசிக்கு தானே வந்திருக்கிறோம். எது என்ன சீக்கிரம் கொண்டு வர முடியும்ப்பா, எது வந்து குறைந்த வேலை, எது வந்து உடம்புக்கு நல்லது, எனக்கு ஜீரணத்துக்கும் நல்லது, என்னுடைய உடம்புக்கு நல்லது, புரோட்டீன் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அறிவுபூர்வமாக செய்தது. மனப்பூர்வமாக செய்வது என்னாகும்? இது நம்ம டேஸ்ட்டே பண்ணல, இந்த ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க, இங்கே என்னங்க ஸ்பெஷல் இன்றைக்கின்னு கேட்டு அந்த ஸ்பெஷலை ஆர்டர் பண்ணுறது, இல்லைன்னா பக்கத்து டேபிளை பார்த்து அவன் என்ன சேர்ப்புறான்னு பார்த்துட்டு நம்ம கேட்கணும். இப்படி இருக்குது. அது காமங்கள் வரலாம். அது ஒரு உணவின் மீதான காமம், உடை மீதான காமம் இருக்கலாம், இருப்பிடத்தின் மீதான காமம் இருக்கலாம், அல்லது தன்னுடைய சகோதர சகோதரிகள் மீது அதிகான பாசம் வச்சுருக்கலாம், மனைவி மீது, கணவன் மீது இப்படி இருக்கலாம். இதெல்லாம் வந்து மனதில் இருக்கக்கூடிய அழிக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங் ஒரு பந்தங்கள். இந்த பந்தங்கள் வந்து பந்தப்படுத்தக்கூடாது. கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம் ஞானத்தோடு, ஆனால் பந்தம் கிடையாது. பிரிவதற்கும் தயாராக இருக்கணும், சேர்வதற்கும் தயாராக இருக்கணும். மனைவி இல்லாமல் இருந்தாலும் எப்படி இருப்பனோ அப்படி இருக்கணும், மனைவி இருந்தாலும் மனைவியோடு இருக்கணும். இல்லாமல் போனால் அப்படின்ற ஒரு கவலை வரும் இல்லையா, அது இருக்கக்கூடாது. கூடவே இருக்கணுங்கிற ஆசையும் இருக்கக்கூடாது. இருந்துட்டு போகட்டும். எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த உடம்பே நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த உடம்பு சம்மந்தப்பட்டதை என்கிட்ட இருக்குது என்ன, இந்த உடம்பின் உறவே எனக்கு இல்லை, இப்போது உடம்போடே உறவு இல்லை, இந்த உடம்புக்கு உறவு கொடுத்தவங்ககிட்ட நமக்கு என்ன உறவு? அதனால் உறவுகளில் வந்து நாம் வந்து தவிர்க்கவும் வேண்டாம், சேகரிக்க வேண்டாம். அதனால் நாம் என்ன சொல்லுவாங்க, அது ஹேயம் உபாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேயம் உபேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேயம்னாக்கா
விட்டுறது, உபாயம்னா தேடுறது. தள்ளுதலும் விடுதலும் வேண்டாம், கொள்ளுதலும் தள்ளுதலும் வேண்டாம். இந்த கொள்ளுதலும் தள்ளுதலும்ன்றது வந்து மனதனுடைய சங்கல்பத்தினாலும் விகல்பத்தினாலும் ஏற்படுது. கொள்ளுதல் தள்ளுதல் இதாவது ஒரு வாழ்க்கை. ஏதோ போத்திக்கு ஒரு ட்ரெஸ் கிடச்சிதா, காலில் போட்டுக்க ஒரு செருப்பு இருக்கிறதா, படுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிதா அப்படின்னு. அதுக்காக நீங்கள் பெட்டெலாம் படுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. கிடைச்சிருந்தா நீங்கள் படுத்துக்குங்க, பெட்டை தேடாதீங்க. ஏசி இருந்தால் நல்லா இருக்கும்னு, ஏசி இருந்தால் போட்டுக்குங்க. அதுக்காக ஏசி காசு கொடுத்து வாங்கிறதுக்காக சம்சாரத்தில் இறங்க வேண்டாம். உங்களால் முடியும்னா செய்யுங்க. இப்போ எது வேணாலும் நம்ம செய்யலாம், ஆனால் நமக்கு அது பந்தப்படுத்தக்கூடாது. அப்போ பந்தமற்ற காமம் அப்படின்னு பேர். அப்போ நான் என்ன சொல்கிறார், தர்மோத்ம காமமாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். மனிதன் கேட்ட நீ என்னவா இருக்கிறேன்னு கேட்குறாங்க. நான் மலைகளில் மேருவாக இருக்கிறேன், காட்டில் தென்றல் அப்படின்னு என்ன பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு இல்லையா. அப்போ அர்ஜுனன் ஒன்று மனசுக்குள்ளே தோன்றுது, நீ மனுஷங்கிட்ட என்னவா இருக்கிறான்னு கேட்குறாரு. மனுஷங்கிட்ட என்னவா இருந்தால் நல்லா இருக்கும். பகவானே சொல்கிறார், உன்னுடைய ஆசையாக தான் நான் இருக்கிறேன். இப்போ நம்ம ஆசையை நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது இல்லையா. பகவானே ஆசையாக தான் இருக்கிறார். மனிதன்கிட்ட இருக்கிற சிறப்பான ஒன்று எதுனா காமங்கிறார். ஆனால் அங்கே ஒரு அடைமொழி போடுறார், தர்மோர்த்த காமமாக இருக்கிறேன், தர்மத்தை மீறாத ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இந்த காமத்தையும் நம்ம வந்து தர்மத்தை மீறுதா அப்படின்னு பார்க்கணும். குறுக்கு வழியில் வருகிற தர்மமான்னு இருந்தன். அப்படிப்பட்ட காமமாக இருந்ததுன்னா மனப்பழக்கத்தில் நீக்க வேண்டியிருக்கும். அப்போ பொறாமை, காமம், கோபம், இந்த கோபமும் ஒரு பிரதிபந்தம். எப்பெல்லாம் கோபம் வரும்னா, உன்னுடைய கருத்துக்கு முரண்பாடு வரும் பொழுது கோபம் வரும். உங்களை என்னங்க செய்தாங்க, உங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க, உட்கார வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஃபேன் போட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி தானே கொடுத்துருக்காங்க, என்ன கோபம் அப்படிங்கிறாரு. கோபம்னா நான் கேட்ட அந்த ஹவரில் எனக்கு வந்து டீச்சிங் கொடுக்கல. இப்படி வந்து ஒரு மாதம் கிளாஸ் எடுக்காமல் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு டீச்சர், நான் காலேஜில் வேலை செய்தார், இந்த அனுபவம் பார்த்தேன். அவருக்கு ஒரே கோபம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே. பிரின்ஸிபாலை திட்டிகிட்டே இருப்பார், ஹெச்ஓடியை திட்டிகிட்டே இருப்பார். என்ன திட்டுக்காருனாக்கா, நான் வந்து கம்பராமாயணம் எடுக்க சொன்னேன்னா, நான் வந்து சீராபுராணத்தை எடுப்பேன், நீங்கள் எதுக்கு எனக்கு கம்பராமாயணத்தை எடுக்க சொல்லி நீங்கள் வந்து வற்புறுத்துறீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம். இப்போ இந்த கோபத்துக்கு அவருக்கு சம்பளம்லாம் அதே சம்பளம் தான். எல்லோரும் கொடுக்குற சேர் டேபிள் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் 3 மணி வரைக்கும் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் இவருக்கு என்ன கோபம்? அப்போ அவர்கிட்ட மனம் எங்கே எடுக்கு பாருங்கள். உடம்பில் கூட அவருக்கு இல்லை, மனதில் கூட இல்லை. அவர் விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லக்கூடிய புத்தியின் மீது அவருக்கு வந்து அபிமானம் இருக்குது. நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த கிளாஸ் எடுக்கிறது, என்னை போய் இந்த கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்போ உங்களுக்கு அதே சம்பளம் தானே, நீ செய்த என்ன? கோபம் அப்படிங்கிறாங்க. இப்போ கோபங்கிறது ஒரு தடை தானே. நான் வந்து கொஞ்சம் பாலிஷாக சொல்கிறேன் சில கோபங்களெல்லாம். உங்களுக்கு கோபம் வந்து எத்தனையோ விதத்தில் எந்த விதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது வடை பஜ்ஜி இந்த சாப்பிட்றது இப்படி வச்சு நம்ம ஓட்டுவோம். இப்போ கோபம் இருக்குது, பொறாமை இருக்குது, பயம் இருக்குது. இதுதான் அடிப்படையாக இருக்கக்கூடியதுங்க. அப்புறம் வெட்கம் போன்றதெல்லாம் இருக்கலாம், தயக்கம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து பிரதிபந்தங்கள். இந்த பிரதிபந்தங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா எதை குறித்து நம்முடைய கோபம்னு கண்டுபிடிக்கணும். இந்த கோபம் வந்து அன்னமய கோஷமா, மனோமய கோஷமா, அல்லது விஞ்ஞானமய கோஷமா? என்ன சார் புதுசாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்காது. உடம்பை குறித்தா, மனதை குறித்தா, அறிவை குறித்தா? உங்களுக்கு கோபம் எப்போ வரும்? உங்கள் உடம்பை பார்த்து யாராவது கேள்வி சொல்லிட்டா வருதா? அதுவும் வருது சார். உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி யாரும் பேசிட்டாங்களா? கோபம் வருதா? அப்போ உங்களுக்கு மனோமய அபிமானமும் இருக்குது. அது உங்கள் அறிவை பற்றி யாராவது சொல்லிட்டாங்களா? அதை பற்றி எனக்கு என்ன சார் தெரியும், நான் என்ன பெரியவனா அப்படின்னா உங்களுக்கு அறிவு மேலே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். சில பேருக்கு 3த்துலையும் இருக்கும். சில பேர் அன்னமய கோஷத்தில் கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. சில சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் அப்படியே கண்ணாபின்னான்னு தலையை வச்சு சினிமாவில் அப்படி தானே காட்டுறாங்க. சயின்டிஸ்ட்னால் தாடியெல்லாம் வச்சுக்கணும், அப்புறம் ரொம்ப ஒரு எப்பவுமே ஆராய்ச்சியே பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி தானே ரோபோட்டு ஆராய்ச்சி பண்ணுற எந்திரனில் இருக்கக்கூடிய கதாநாயகன் இருவார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க அன்னமய கோஷத்தில் அவங்களுக்கு அபிமானம் இருக்காது. அதெல்லாம் கேலி பண்ணலாம், அது கோச்சிக்க மாட்டாங்க. என்ன மீச தாடியோடு இருக்கிற, தலை வெட்டலையா, கையில் நகமெல்லாம் இருக்குது, குளிக்கலையா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் மனோமய கோஷத்தில் அவங்களுக்கு கவலை இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்கள வந்து என்ன இப்போ உங்களை வந்து சொந்தக்காரங்களை அப்படி கேலி பண்ணுறாங்க, நீ உருப்படியாக இல்லை, பொருள் எல்லாம் வந்து ஆராய்ச்சிக்கே செலவு பண்ணிகிட்ருக்கிற, பொருளை சேர்த்து வைக்க மாட்டேங்கிற அப்படின்னா அதுக்கும் அவர் வந்து ஒன்றும் பண்ணல. ஆனால் அவருடைய கொள்கை மீறி உன்னுடைய ஆராய்ச்சி தப்பு,
நீ உன்னுடைய கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரன் வந்து ஆபத்தானவன், இவன் வந்து கொலை செய்திடும், இது வந்து தர்மத்துக்கு மீறி செய்திடும் அப்படின்னு ஏதாவது சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும். இப்போ கோபங்கிறது வந்து எங்கே எந்த குறித்து வருகிறதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் ஆராய்ச்சி. இதுதான் நிதித்தியாசனம். காமம்னு வரும்பொழுது அன்னமய கோஷத்தில் இருக்க உணவு சம்பந்தமானதா, உடை சம்பந்தமானதா, தலைமுடி நரைச்சி போச்சுங்கிற சம்மந்தமானா, முகத்தில் சுருக்க விழுதுங்கிற, இந்த மாதிரி அன்னமய கோஷத்தில் காமம் இருக்கலாம் சில பேர். இந்த உடம்புக்கு வந்து மேலே அதை அப்படி பத்திரமாக பார்த்துக்கணும். சில பேர் மனதுக்கு மேலே நம்ம பார்க்கணும், நம்ம என்ன நல்லவன்னு சொல்லணும். அதுக்காக வந்து எவ்வளோ வேணால் தர்ம தானம்லாம் பண்ணுவான். அவங்க மொத்தம் எழுச்சவாயன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவன் வந்து நல்லவன் அதை எடுத்துக்கிறான். இப்போ இவனுக்கிட்ட இருக்க அந்த ஒரு வீக்னஸ், மனோமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அபரிமிதமான அபிமானம், மனம் சம்பந்தமானது. பாசத்துக்கு நான் வந்து அடிமை, அன்புக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பு காட்டுன்னா நான் என்ன வேணால் செய்துருவேன். அதெல்லாம் ஒரு வீக்னஸ் தான். இப்படியே நம்ம வந்து நம்முடைய காமம் வந்து மனோமயத்தில் இருக்கிறதா, அன்னமயத்தில் இருக்கிறதா, விஞ்ஞான மயத்தில் இருக்கிறதா? விஞ்ஞான மயத்தில் காமம் இருந்ததுன்னு சொன்னால் என்ன ஆகும்? வேதாந்தம் படித்தோடனே சரி நான் மேலே வந்து ஓஷோ படிப்பேன், நான் இது பிறகு புத்த மதத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னெலாம் படிக்க போகிறேன், இந்த ராமானுஜர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு மறுபடியும் நீ போனேன்னு சொன்னால் விஞ்ஞான மய கோஷத்தில் எனக்கு உனக்கு விடுதலை கிடைக்கல. இப்போ நீ இன்னும் கூட இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்படி நீங்கள் கண்டுபிடிங்க. பொறாமை உடம்பு குறித்து வருதா? மற்றவங்களோட உடம்போட நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறோமா, அல்லது மனசோட கம்பேர் பண்ணிக்கிறோமா, அல்லது இந்த அறிவோட கம்பேர் பண்ணிக்கிறோமா, அல்லது உடம்போடு சம்மந்தம் இருக்கக்கூடிய வாகனத்தில் இந்த பொறாமை வந்து இந்த 3 மேலே தாண்டி கூட வரும். ஒருத்தனுடைய கார் மேலே கூட பொறாமை வரும், அவனுடைய மனைவி மேலே கூட பொறாமை வரும், அவனுடைய பையன் நல்லா படித்தான்னு பொறாமை வரும். எல்லாத்துக்கும் அவனுடைய அன்னமய கோஷத்துக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கிறதோ, ஜாதியின் மீது பொறாமை வரும், அந்த ஜாதி மீது நமக்கு ஒரு பொறாமை. இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறான்ல, இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து குடியேறினவங்க, இவங்களுக்கெல்லாம் சொந்த ஊரே வேறு, நாங்கள்லாம் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த பொறாமைங்கிறது வந்து தாண்டி போகுது. ஏன் தேசத்தை தாண்டி கூட போகும். பாகிஸ்தான் மேலே பொறாமை வரும், அல்லது கொரியா மேலே பொறாமை வரும், சீனா மேலே பொறாமை வரும். இந்த பொறாமை எங்கே வருதுன்னு பார்க்கணும். அப்போ அன்னமய கோஷமாக வேணும். இந்த பயத்தையும் பார்க்கணும். உடம்பு குறித்து பயமா? உடம்பு குறித்து பயம் நிறைய இருக்கும். மனம் குறித்து பயம் இருக்கும். அறிவு குறித்தும் பயம் இருக்கலாம். அறிஞர்கள் மத்தியில் போகும்போது பயமாயிடும். நாக்கு அப்படியே ஒட்டிக்கும், உள்ள பேசவே வராது. எல்லாம் மனப்பாடம் பண்ணதெல்லாம் அங்கே போய் மறந்து போயிடும். இங்கே இந்த பயங்களெல்லாம் நாம் பார்த்து கண்டுபிடித்த பிறகு இதுக்கு பிரதிபந்தத்தை நாம் வந்து தேடணும். இப்போ நிதித்தியாசனத்தில் உட்காரும் பொழுது எந்த இடத்தில் இந்த பயம், பொறாமை, காமம் யார் யாருக்கு எங்கெங்கே வருகிறதோ அதை மனதில் கொண்டு வரணும். அது எப்படி செய்யணுங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். வர வேண்டும். அந்த நடைமுறை கொண்டு வருவதற்கு ஒரு முறை அது சரி பண்ணால் பத்தாது. சில தவறுகளை ஒரு முறை திருத்தினாலே போதும். கணக்கில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க டோட்டலில், அப்போ மொத்தம் வருமானம் வந்து 3000 போடுற இடத்துல வந்து ஒரு 10 ரூபா குறைஞ்சிடுச்சின்னு சொன்னால் டேலி ஆக மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். உடனடியாக நம்ம வந்து கரெக்ஷன் போட்டுறணும், முடிஞ்சு போச்சு வேலை. இப்போ சிங்கிள் டைம் கரெக்ஷன்னு பேர். ஒரு முறை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம், இது வந்து பிளாஸ்டிக் பழம், இதை வந்து சாப்பிட்றாதீங்கன்னு. 2வது தடவை யாராவது வாயில் எடுத்து போடுவாங்களா? ஒரு தடவை சொன்னால் போதாதா? அப்படி ஒரே ஒரு முறை சொன்னாலே திரிந்து விடுகின்ற விஷயமாக இது இல்லை. அகம் ஆத்மா, அகம் பிரம்மம், நான் சச்சிதானந்தம், நான் பூர்ணமானவன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் குறைவற்றவன், நான் ஆத்மாங்களை விட வேண்டாங்க. நீங்கள் கடைசியாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நான் குறைவற்றவன், நான் நிறைவானவன்கிறத விட குறைவற்றவன்னு சொல்லுங்கள். நிறைவானவன்னாக்கா எதுலன்னு கேட்பாங்க. குறைவற்றவன்னா எதுலேயுமே எனக்கு குறையில்லை. இந்த நினைப்பு நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். உனக்கு அப்போ முகம் தூக்கி வச்சுக்கிறது எதுக்கு? என்னங்க குறைன்னு தானே கேட்குறேன். இந்த இந்த பயம், பாதுகாப்பு இதெல்லாம் உங்களுக்கு என்ன உண்டாகுது? எல்லாமே மனக்குறை தானே. உங்களுக்கு பாதுகாப்பு நிறைஞ்சி போச்சு, பயமே இல்லாமல் போயிடுச்சு. பொறாமப்படுறதுக்கு உங்களுக்கு யாருமே இல்லை. உங்களுக்கு அந்நியமாக இன்னொரு ஆத்மாவே இல்லை. உடம்புக்கு ஏராளமாக இருக்குது, இன்னொரு ஆத்மாவை இங்கே பொறாமப்படுறதுக்கு இல்லை. காமப்பட்டு எனக்கு இது இல்லை, எனக்கு அடையணுங்கிற சொல்லக்கூடிய ஒரு பொருள் இல்லை. ஏன்னா நீங்கள் பிரம்மம்.
எந்த சொர்க்கம் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் பூமி தானே வேண்டான்னு சொல்லியிருக்கிறீங்க, சொர்க்கமே நான் தானேப்பா. ஏன் அங்கே இருக்கிற இந்திர பகுதியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாமே, இந்திரனாகலாம். அவனும் என்னுடைய ஆத்மாவை தான் அவன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறான். என்னுடைய ஆத்மாவை வைத்துக்கொண்டு அவங்க வாழறாங்க. ஏன்னா அவங்க இன்னும் ஜீவர்கள், அவங்க முத்தி பெறலை. நான் பிரம்மம். நான் பிரம்மமாக நிறைவாக இருக்கும் பொழுது பகஸ்பதியோ அல்லது பிரம்மாவோ அல்லது சிவன் விஷ்ணுவோ யாராவது வந்து எதிர்ன்னு வந்து சொன்னால், என்னுடைய ஆத்மாவை தான் நீ பயன்படுத்திகிட்டு இருக்கிற, சுகமாக வாழ். நீங்கள் கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து பெருமாளுக்கு சொல்லலாம், சுகமாக இருப்பா. அவர் வந்து சந்தோஷப்படுவார். நான் தான் ஆத்மாவாக இருந்து எல்லார் உடம்புக்குள்ளும் எல்லார் மனசுக்குள்ளும் அறிவை கொடுக்குறேன். எனக்கு எப்படிங்க பொறாமல் வரும்? எது குறித்து எனக்கு பொறாமல் வர முடியும்? அன்னமய கோஷத்தை வந்து எனக்கு பொறாமையா? எல்லா உடம்பும் என் உடம்பு, எல்லார் மனமும் என் ஆத்மாவால் ஒளியூட்டப்படுகிறது. எல்லாருடைய அறிவுமே என்னுடைய ஆத்மாவினால் தான் அது வந்து செயல்படுகிறது. என்னுடைய ஆத்மா உன்னுடைய ஆத்மா இல்லை, ஒரே ஆத்மா. அந்த ஆத்மாவாக நான் இருந்து கொண்டு எல்லாமாக இருக்கும் பொழுது எனக்கு பாதுகாப்புக்கு என்ன குறை? பயம் எங்கே வரும்? பொறாமை எப்படி வரும்? காமம் எப்படி வரும்? கோபம் எப்படி வரும்? மீதி என்ன வருமா? ஒன்றுமே இருக்காது. ஆனந்தம் அங்கே குடிக்கொண்டு இருக்கும். ஏனென்றால் நீ பூரணமாக இருக்கிறாய், நிறைவாக இருக்கிறாய். இந்த நிறைவை நீ மனதிற்கு பழக்கப்படுத்தணும். நிறைவு அறிவாக இப்போ இருக்குது. நான் நிறைஞ்சவன்கிறது அறிவில் இருக்குது. ஆனால் மனதில் இந்த குறைகள் எழுகின்ற போதெல்லாம் நீ என்ன செய்யணும்? மனமே நீ நிறைவு. மனதையும் ஆத்மாவாக்கு. புத்தியை ஆத்மாக்கிட்ட இப்போ மனதையும் ஆத்மாவாக்கு. இனிமேல் மனம் புத்தி அகங்காரம்ன்ற பேச்சே இல்லை. அங்கே ஒரே பொருள் இருக்கிறது, ஆத்மா தான். ஆத்மா இருந்து கொண்டு அகங்காரமாகவும் மனமாகவும் உடம்பாகவும் விஞ்ஞானமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன கஷ்டம்? தன்னை தங்கம்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பொருள் என்னை இப்படி வந்து வளையலாக்கிட்டீங்களே, என்ன மோதிரம் ஆகிட்டீங்களேன்னு அது சொல்லுமா? உனக்கு என்ன கஷ்டம்? அது நான் தங்கம், என்ன மாறவே இல்லை, நான் எப்பொழுதும் பூர்ண ஆனந்தமாக தங்கமாக மின்னுகிறேன். நீங்கள் வந்து இப்படி வளைச்சானே அப்படி வளைச்சானே பொண்ணுன்னு சொன்னானே, அதை கொண்டு போய் நீ வந்து சாமி கழுத்தில் போட்டா என்ன, அல்லது ஒரு பெண் கழுத்தில் போட்டா என்ன, இல்லை பூமியில் புதைச்சி வச்சா என்ன, லாக்கரில் முடிச்சு வச்சா என்ன, நான் தங்கம். ஆனால் அந்த அறிவு இல்லைன்னாகும், ஐயோ நான் சின்ன மோதிரமாச்சே, நான் வளையலா இல்லையே, என்னை கொண்டு போய் லாக்கரில் பூட்டி வச்சுட்டாங்களே, இந்தம்மா வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு அலையிறாங்களே, இந்தம்மா தேய்க்கிறாங்களே, இவன் கடன் வாங்குறானே, இதை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் அந்த நகைகளுக்கு ஆகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், அகங்காரங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அகமாகிய தங்கத்திற்கு அது என்னவா இருந்தா என்ன? ஏன்னா அது எதுவாக இருக்கலாம். ஏன்னா பிரம்மம், நீ உனக்கு ஒரு மனம் ஒரு உடம்புக்கே நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுற. பிரம்மம் இத்தனை உடம்புகளையும் இத்தனை உலகத்தையும் சிருஷ்டி பண்ணிக்கிட்டு இருக்குதா, ஏன் கவலைப்படலைன்னு? அது ஒரே ஸ்ட்ரோக் சொல்லுது, அத்தனையும் மித்தியாங்குது. ஏற்றி வைத்து பார்க்கப்படுகிறது, என் மீது சுமத்தப்பட்டு பார்க்கப்படுகிறது. இது யார் என்ன சுமத்தின எனக்கு என்ன வந்து? நான் அது அல்ல. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன? அவங்க என் உடம்பை சொல்கிறாங்க, மனசை சொல்கிறாங்க, என் அறிவை சொல்கிறாங்க, என் சொத்துக்களை சொல்கிறாங்க, உறவை சொல்கிறாங்க. என்ன அவங்களை எதுவுமே சொல்லலையே, நான் அது வல்லவே அப்படின்னு இருக்கும்போது பிரம்மத்துக்கு ஏன் அது வந்து பிரச்சனை இல்லை? இந்த மாயை வச்சுட்டு இருக்குது இந்த பிரம்மம், மாயையை எது இப்படி சுமக்குதா? மாயையில் எல்லாம் அடங்கி போயிடுச்சே. பிரம்மம் முழுக்க மாயை இருக்குமா? இல்லை கொஞ்சம் பகுதி மட்டும் மாயை, மீதி எல்லாம் பிரம்மமாக இருக்குமா? ஒருவேளை நான் வந்து பிரம்மமாக மாறினேன்னா இந்த மாயையை நான் சுமக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா பிரம்மம் வந்து மாயை வைத்துக்கொண்டு சிருஷ்டி பண்ணுதுன்னா, நீ பிரம்மம்னு சொன்னால் உங்ககிட்ட வந்து மாயை இருக்குமே, அப்போ மாயை என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் நான் மறுபடியும் மாயிலேருந்து விடுதலை எப்போ பெறுவேன் அப்படின்னு. மாயை மித்யா, செல்லாதது, பொய்யானது, இருப்பது போல் மற்றவர்களால் சொல்லப்படுவது, புத்தி மனம் அகங்காரத்தால் பார்க்கப்படுவது. ஆத்மாவின் கண் அது இல்லை. மண்ணின் கண் பானைகள் இல்லை. பானைகள் சொல்லலாம், நான் களிமண், நான் சிறிய பானை பெரிய பானை எவ்வளோ வேணா சொல்லிக்கலாம். பானைகளுக்கு இருப்பே இல்லை, அது நாம ரூபங்கள். அப்படின்னு இருக்கும்போது மாயை சிறுசா பெருசா? என்னங்க அது பிரம்மத்தில் வந்து இவ்வளோ பெரிய மாயை வச்சுக்கிட்டு இருக்குது, நான் வந்து மோட்சம் அடைஞ்சு பிரம்மமாக இருந்தாக்கா மறுபடியும் இந்த மாயை அது பொய். இல்லாத பொருள் சிறுசாக இருந்தால் பெருசாக என்ன?
செல்லாத காசு அந்த 1000 ரூபாய் நோட்டில் இப்போ செல்லலை. ஒருத்தர் ரெண்டு பெட்டி எடுத்துகிட்டு போகிறார். பொறாமையா அவங்களுக்கு? உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தூக்கி கொடுப்பீங்க, இதையும் தூக்கிட்டு போப்பா அப்படின்னு. அது செல்லாத காசு 10 ரூபாவாக இருந்தானே, 100 ரூபாவாக இருந்தானே, அழுக்காக இருந்தானே, கிழிஞ்சி இருந்தால் உனக்கு என்ன? அல்லது புதுசாக அப்படியே பளபளன்னு இருந்தால் என்ன? இந்த 1000 ரூபாய் நோட் அப்படியே பேங்க்லேருந்து வாங்கி வச்சு அவன் வந்து டிமானிட்டைஸ் பண்ணும்போது வெளியே கொடுக்காமலே வச்சுருக்கிறான். அப்படியே அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குது. அது எப்படி இருந்தால் உனக்கு என்ன? உன்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லாதது, அது வந்து பயனற்றது. பயன் இருக்கும் வரைக்கும் தான் அந்த சம்சாரம் இருக்குது. உனக்கு பயனில்லைன்னு தெரிஞ்ச பிறகு அது எவ்வளவு இருந்தானே, இல்லாவிட்டால் என்ன? அதனால் மாயை வந்து பிரம்மத்திற்கிட்ட உங்கள் மாயை இருக்குதான்னு கேட்டால் அப்படி எனக்குன்னு தெரியாதுன்னு தான் சொல்லும். நான் அகம் பிரம்மம் தான் சொல்லும். ஏன்னா கேட்குறதுக்கு நீங்கள் இல்லை, பிரம்மத்தின் பார்வையில் அது இல்லை. இப்போ ஞானம் என்று சொல்லும்போது நாம் இந்த புத்தியில் இருக்கின்றது இதை வைத்துக்கொண்டு, இது தான் சாட்டை, மனதை அடிக்கிறது. மாட்டை பழகணும், அடித்து தான் பழகணும். இந்த மனதை அடிக்கிறதுக்கு எங்கே இந்த சாட்டை? உன்னுடைய புத்தியில் இருக்கின்ற இந்த மகா வாக்கியங்கள் தான். நான் பிரம்மம், நிறைவானவன். ஏன் மனமே உனக்கு என்ன குறை, எதுக்கு பயப்படுற? ஏன் மனமே உனக்கு என்ன குறை, எதுக்கு பொறாமப்படுற? ஏன் மனமே உனக்கு என்ன குறை, ஆசைப்படுற? ஏன் மனமே உனக்கு என்ன குறை? நான் நிறை என்பதை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு பழகணும். அதுக்காக தியானத்தில் உட்கார்ந்து யாருக்கு எந்த விதமான பிரதிபந்தங்கள் எப்படியெல்லாம் வருகிறதோ அது வந்து பொதுவாக பாதுகாப்பு, பயம், பொறாமை, காமம்னு சொல்லியிருக்கிறேன். சிறப்பாக ஆளாளுக்கு தனியாக இருக்கும். அது உடம்பை குறித்திருக்கலாம், மனம் குறித்திருக்கலாம், அறிவை குறித்திருக்கலாம், மூன்றையும் குறித்திருக்கலாம். எனது என்று சொல்லக்கூடிய வீடு வாகனம் குறித்திருக்கலாம், உறவை குறித்திருக்கலாம், எதிர்காலத்தை குறித்திருக்கலாம். எது வந்து கொடுக்கிறதோ அந்த நிலையை மனதிற்கு கொண்டு வரணும். அந்த மனதிற்கு கொண்டு வந்து மனதை புது பழக்கத்துக்கு கொண்டு போகணும். உதாரணமாக ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம்? மரண பயம், முதுமை பயம், அல்லது எனக்கு வந்து கேன்சர் மாதிரி இருக்குமோ, இங்கே தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி வீக்கமாக இருக்குது, ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாமா, பயாப்சி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடுது. இந்த பயம் அப்படி இருக்கும் பொழுது அது வந்தால் வந்துட்டு போகுதுன்னு நம்ம விட முடியாது. நம்ம அதுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கணும். இப்படி ஒரு பயம் இருந்ததுன்னா நிதித்தியாசனம் என்ன பண்ணணும்? உடம்பை குறித்து எனக்கு பயம் இருக்கிறது, உடம்பு வந்து இப்படி இருந்தால்தான் எனக்கு பிடிக்கும், இப்படிப்பட்ட கேன்சருக்கு கூட உடம்பாக எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கலாம் ஒரு பந்தம் தானே. நீ ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருக்கிற. நீயே அன்கண்டிஷன்டு, கட்டுப்பாடற்றவன், கட்டுத்தறியற்றவன், சுதந்திரம் பூர்ணமானவன். ஆனால் ஒரு சின்ன உடம்பு அதில் ஒரு சின்ன கட்டி உன்னை டக்குன்னு பிடிச்சிடுச்சு. எவ்வளோ விரிந்து வந்த எல்லா உடம்புகளுக்கும் ஆத்மாவை இருக்கின்ற ஒன்று ஒரு உடம்புல இருக்கிற ஒரு சின்ன மதுக்கு தப்பால் விழுந்துடுது இல்லையா? அப்போ உங்கள் ஞானம் எங்கே போச்சு? மனம் எவ்வளோ பலசாலியாக இருக்கு பாருங்க. ஏன்னா மனம் வந்து பல கோடி பிறவிகளாக கொழுத்து வளர்ந்து கிடக்குது. ஆனால் இந்த ஞானமோ 2.5 வருஷமோ 6 மாதமோ யூடியூப்பில் கேட்டு இப்போ தான் வந்து பச்சை குழந்தையாக தவழுது. இது வந்து நல்லா மெதிச்சிடுது போட்டு. நீ சும்மா இவன் அப்படி தான் சொல்லுவான், உடம்பை அதை செய்யணும், முதல்ல டாக்டர்கிட்ட போய் இதை செய்ய அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து இதை செய்யலாமா அதை செய்யலாம், பணம் இருக்குதா, போதுமானது இருக்குது, இவங்க உதவி சொல்லுவாங்களா, இது வெளியே சொன்னால் வெட்கக்கேடு, நம்ம இது இருந்து தெரிஞ்சால் நம்முடைய மகனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நம்முடைய மகளுக்கு யாரும் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, நம்ம குடும்பத்தில் இது நோய் இருக்குதான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்படி ஒரு குட்டி போட்டுக்கிட்டே போகும் இந்த பயம், ஒரு சின்ன பயம். நாம் என்ன செய்யணும்? ஒருவேளை எனக்கு கேன்சரே வரட்டும், நிதித்தியாசனம் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்தால் நான் எப்படி இருப்பேன்னு நீங்கள் செய்து பார்க்கணும். ஒரு கால் இந்த உடம்புக்கு விபரீதமான ஒரு நோய் வந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு ஏன் வாழ்ந்து பார்க்கக்கூடாது? நிதித்தியாசனம் செய்ய. அப்போ நாம் என்ன வந்து எப்படி வாழணும்னா, இந்த உடம்புக்கு எந்த துன்பம் வந்தாலும், இந்த உடம்புக்கு எந்த அவமானம் வந்தாலும் நான் இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் மனசில் சிந்தனை செய்து பார்க்கணும். வீடே இல்லாமல் போய், உறவினர்களே இல்லாமல் போய், அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு கையில் காசு இல்லாமல் போய் அப்படின்னு கற்பனை பண்ணுங்கள். சேஃப்டியாக நீங்கள் பத்திரமா வீட்டில் தான் நிற்கிறீங்க, அடுத்த டிஃபனு கூப்பிட போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம மனசை பழக்கணும் இல்லை?
அதுக்காக நம்ம அப்படி வாழணும்னு நான் சொல்லலை. மனசை பழக்கி வை, மனசுக்கு சொல்லிக் கொடு. உன்னிடம் காசே இல்லாமல் போயிடுச்சு, உன் சொத்தெல்லாம் யாரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எல்லாமே பேங்க்கில் இருக்கிறதெல்லாம் வந்து சைபர் கிரைம் பண்ணி அவனை ஒருத்தன் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டான். அப்புறம் உங்கள் உறவினர்களெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நீ வேண்டாம், நீயே வெளியே போயிடு, கற்பனையில் நீ செல், ஒரு பரிவிராஜனாக மாறிக்கொள். சென்று நான் தேசங்களெல்லாம் சுற்றி பார்க்கிறேன், எங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த சொல்லுவதற்கு கேட்பதற்கு காதுகள் இருக்குதோ அங்கெல்லாம் சொல்லுவேன். அவங்க ஏதாவது கொடுக்குற உணவை நான் வந்து உண்டு சந்தோஷமாக இருப்பேன். அவங்களுக்கு ஏதாவது மனக்குறைந்தால் நான் நீக்கி கொடுப்பேன். இப்படி வாழ்வேன். எனக்கு யாராவது தங்க இடம் கொடுத்தாங்கன்னா இருப்பேன். இல்லை நீ வந்து இந்த உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்குது, எதுக்கு இதுக்கு பிச்செடுக்க வந்துட்டானுங்க அப்படின்னா சொன்னாலும் தீர்க்க ஆயுஷ்மான் பவை என்று சொல்லி இன்னொரு வீட்டில் கேட்பேன். எப்படி இருந்தாலும் பகவான் இதை எனக்கு வந்து உடம்பு கொடுத்ததுனால என் பிராரத்தம் கழியும் வரை இதை காப்பாற்றுறது அவனுடைய பொறுப்பு. அடுத்த வேலை உணவு அவனுடையது, நான் கூட கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த உடம்பை கொடுத்தவன் நான் பிரம்மமாக இருக்கிறதுனால, நான் பிரம்மமாக ஆகுவதற்கு முன்னாடி இந்த உடம்பை கொடுக்கும்போது இந்த உடம்பு வந்து ஏற்கனவே செலுத்தப்பட்ட அம்பு தன்னுடைய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கணும், என்ன உணவு கிடைக்கணும், இன்ப துன்பங்கள் எல்லாமே நிர்ணயம் செய்யப்பட்டிருது. அது அதை பார்த்துக்கொள்ளும். எவன் ஒருவன் இப்படி தியானம் பண்ணுங்க, அறிவுபூர்வமாக மனதை பழக்குங்க, மனதிற்கு இந்த மாதிரி புது வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள், அவமானத்தை சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பொறாமை வரும்போது அதை வந்து பெருமிதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாம் பார்க்கும்போது பொறாமைப்பட்ட மனசை கொட்டு அவங்கள நான் எப்போ வாழ்ப்பு அடுத்த முறை சந்திப்பணும் அப்போலாம் பாராட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ நிச்சயமாக கல்யாணம் காட்சியிலலாம் போய் பார்ப்போம். போன உடனே யார் மீது உங்களுக்கு பொறாமை இருக்குமோ அவங்கள நேராக சிந்தித்து அவங்கள வந்து பாராட்டு மொழிகளை சொல்லணும். என்னென்ன பாராட்ட முடியுமோ அவங்கள சொல்லுங்கள். சார் பொய்யெல்லாம் பேசக்கூடாதுன்னு தாராளமாக பேசுங்க. ஏன்னா மனசை பழக்கணும். இப்போ மனசு பழகின பிறகு பொய் சார், ஏன்னா பொறாமை போயிடுச்சு இல்லை. இப்போ பொய்யா போய் நீ பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பிரதிபந்தத்தை நீக்கும் வரை நாம் ஃபேக் அண்ட் மேக் இட். அதுதான் நம்மளுடைய இது சந்தோஷனுடைய வேர்டு, ஃபேக் அண்ட் மேக் இட். ஃபேக் பண்ணுங்க, பாவனையை கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு பாவனைக்கு பிரதிபந்த பாவனையை நம்ம கொடுக்குறோம். பந்தம் கொடுக்குது, அதுக்கு வந்து பந்த நிவர்த்திக்காக ஒரு பாவனையை மாற்று பாவனையை வைக்கிறோம். அந்த பாவனை நம்மக்கிட்ட ஊறி போன ஒரு பாவனை இருக்கிறது பழக்க தோஷத்தில். அந்த பாவனையில் நாம் தனிமையில் அமர்ந்து தினமும் தூங்கும் பொழுதோ அமைதியாக இருக்கும் பொழுதோ நாம் கண்ணை மூடிக்கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து பார்க்கணும். எப்படி வந்து சங்கரர் வாழ்ந்திருப்பார், எப்படி வியாசர் வாழ்ந்திருப்பார், எப்படி என்னுடைய குருநாதர் வாழ்ந்திருப்பார், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் நடந்து கொண்டது எப்படி இருக்கும், அப்படி என்று நாம் வந்து கொஞ்சமாவது அவருடைய பாவனையை நம்ம கொண்டு வரணும். அப்போ பயம் வரும்போது பய நிவர்த்திக்கான பாதுகாப்பு உணர்வை நம்ம கொண்டு வரணும். எப்படி பயம் வரும்பொழுதெல்லாம் நீ அழியாதவன் பூர்ணமானவன்கிறது நம்ம உறுதிப்படுத்தணும். பொறாமை வரும்பொழுதெல்லாம் நான் அந்த நபரை நான் பாராட்டுவேன், அவர்களுக்கு வந்து செய்வேன் அப்படின்ட்டு நம்ம வந்து மனசுக்குள்ளேயே அவங்கள கூப்பிட்டு அவங்கள வாயார பாடி புகழ்ந்து நம்ம செய்யணும். ஏன் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் நிறைவானவர்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க முடியும். நீ எது கேட்டாலும் நான் தரக்கூடிய தயாராக இருக்கிறேன். ஏன்னா எந்த பொருள் எல்லாமே எந்து தான். நான் வந்து பரமேஸ்வரோட சொத்து யார் எடுத்துகிட்டு போனா என்ன அப்படின்னு அங்கேயாவது தானம் பண்ணுங்கள், அங்கேயும் தியாகம் பண்ணுங்கள், உங்கள் புகழையும் தியாகம் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு புகழ்ச்சி கொடுத்துட்டு இருப்பாங்க, திடீர் நாளையிலேருந்து கேவலமாக பேச ஆரம்பிச்சுன்னா வச்சுங்க, அதையும் பாவனையில் கொண்டு வாங்க, அதையும் நான் ஏற்பேன். அது உடல் குறித்து சொல்லப்பட்டது, என் அறிவு குறித்து சொல்லப்பட்டது, என்னுடைய மனம் குறித்து சொல்லப்பட்டது. ஆத்மாவை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னால் அவங்களுடைய ஆத்மா நானே தான். இந்த உடம்பு குறித்து யாராவது குற்றம் சொன்னார்கள், இந்த மனதை குறித்து சொன்னாருன்னாங்க தாராளமாக சொல்லுங்கள். நானும் தான் திட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த உடம்பை நான் திட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த மனசை நான் திட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதை சேர்ந்து திட்டுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு வேலை கம்மி அப்படிங்கிறதுனால இப்படி நம்ம பிரதிபந்தங்களை நாம் வந்து பாதுகாப்பாக தியானத்திலிருந்து பண்ணணும். இது பேர் நிஷ்டை, நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்தை உணர்வுபூர்வமாக பழக்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் நிறைய இந்த சீடர்கள் மாணவர்கள் என்றவங்கெல்லாம் தெளிந்து விடுதலை பெற்று பூர்ண ஆனந்தத்தில் இருக்குங்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சேன்னா அவங்க நிதித்தியாசனம் கூட செய்யலைங்க. திரும்ப திரும்ப சிரவணம் தான் செய்தாங்க. இந்த சிரவணத்தினால் ஊட்டி வளர்க்கப்பட்ட புத்தி இந்த கொழுத்து இருக்க மனசை அடித்து நொறுக்கிடுச்சு.
அது எழுந்துக்கவே மாட்டேங்குது. அவங்களுக்கே தெரியல ஏன் பொறாமல் போச்சுன்னு, அவங்களுக்கே தெரியல எப்படி என்கிட்ட கோபமே போயிடுச்சுன்னு, அவங்களுக்கே தெரியல ஏன் எனக்கு இந்த பயமே இல்லைன்னு. ஆச்சரியமாக அவங்க இருக்குது. இதே சுச்சுவேஷனில் நான் இருந்திருந்தேன்னா என்னவோ பண்ணியிருப்பேன் நான். ஆனால் என்னையே தெரியவே இல்லை, நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் வாழறேன். அவர் அப்போ தான் அவரை கண்டுபிடிக்கிறார். எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது? அவர் நான் சொல்லக்கூடிய தியானமோ எதுவுமே செய்யலை. கற்பனையில் கூட அந்த பாரிவிராஜ்யம் நான் செய்து ஊர் சுத்தினா மாதிரிலாம் வாழலை. திரும்ப திரும்ப இந்த சிரவணம் தான். சிரவண மனனம், சிரவணம் சிரவணம் சிரவணம். குரு மேலே இருக்கிற ஸ்ரத்தை, சாஸ்திரத்தின் மேல் இருக்கின்ற பரிபூர்ண நம்பிக்கை, அது சொல்வது உண்மை என்பது என்கின்ற ஒரு நம்பிக்கை, அதே போயிட்டு இருந்தால் தானாகவே மனம் தன்னுடைய இயல்பை விடுகிறது. அது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது அந்த படைத்த மகேஸ்வரன் அதை செய்திருக்கிறார். எவனோ ஒருத்தன் பல கோடி பிறவியில் ஒருத்தன் நம்மக்கிட்ட பிரம்மமாக வந்திருக்கிறான், அவனை விட்டுடவே கூடாதுப்பா. பாரதியார் சொல்கிறல்ல, எத்தனை ஜென்மங்களாக நம்ம தேடி பிடித்த இந்த விடுதலை விடுவோமோ அப்படின்னு கேட்குறாரு. இந்த விட்டுட முடியுமோ அப்படின்னு அவர் கேட்குறார். அப்படி இந்த நல்லதோர் வீணை செய்து நலன் கெட புழுதியில் விடுவணும் அப்படின்னு கடவுள் நினைப்பார்ல. நல்ல வீணை செய்து கொடுத்துருக்கேன், இப்படி புழுதியில் கிடக்குதே அப்படின்னு. அது ஒன்று தொடச்சி வீணை வாசிக்குதுன்னு சொன்ன உடனே விடுவாரா? சுற்றுச்சூழலை மாற்றிடுவார். உன்னை சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலையே மாறிடும். உங்கள் உறவினர்கள் மாறுவாங்க, உங்கள் வீடு மாறும், இந்த உலகம் மாறும், இந்த கவர்மெண்ட்டே மாறும், பிரபஞ்சமே மாறும். இதை நம்பு, இதை ஏற்றுக்கு. அதனால் நிதித்தியாசனம் செய்யப்பவர்கள் செய்யட்டும். சபனத்தினாலேயே இது முடியுங்கிறது நாம் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம இந்த வகுப்பை இன்றைக்கி இதோடு பூர்த்தி செய்வோம். இப்போ எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி பண்ணணுங்கிறதுல சிரவண மதன நிதித்தியாசனம் செய்து மனனம் செய்து நீக்கிவிட்டோம். இனிமேல் நான் அகம் பிரம்மம் ஆத்மா என்பதில் எனக்கு துளியும் கிஞ்சித்தும் சந்தேகம் இல்லை என்ற நிலை வந்துடுச்சுன்னா நம்ம இந்த மந்திரத்தினுடைய 2வது பகுதியை தாண்டிவிட்டோம். 3வது பகுதி அவனுடைய அஸ்ய கர்மாணி சீயந்தே, அது அழிந்து போகிறது. அது எப்படி என்றது அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். சரி, நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குரு